பிரைஸ் தி லார்ட். கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. இணைந்திருக்கிற ஒவ்வொருவரையும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் நான் வாழ்த்துகிறேன். கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. ஆண்டவர் நம்மோடு இருக்கிறார். இம்மானுவேல் என்றால் கர்த்தர் நம்மோடு இருக்கிறார் என்ற அர்த்தம். ஆமென். தூரத்தில் இருந்த அவர் நமக்காக இந்த பூமிக்கு வந்து நம்மோடு இருக்கும்படி, டு பி வித் அஸ், டு dwell inside us, நமக்குள் இருக்கும்படி, நமக்குள் வாழும்படி ஆண்டவர் நம்மை தேர்ந்தெடுத்திருக்கிறார். எவ்வளோ பேருக்கு அது சந்தோஷமாக இருக்குது. ஆமென். எத்தனையோ தூதர்கள் அவரை ஆராதித்தாலும் நம்முடைய துதிகளில் பிரியப்படுகிற தேவன், நமக்குள்ளே வாசம் பண்ணுகிற பரிசுத்த ஆவியானவர், ஆண்டவர் நமக்கு ஆவிக்குரிய வாழ்க்கையில் கொடுத்த மேன்மைகள் அதை பெற்றுக்கொள்வதற்கு நாம் தகுதி இல்லாதவர்கள். ஆனால் அவருடைய கிருபை நம்மை தகுதி உள்ளவர்கள் ஆக்கி இந்த நாள் வரைக்கும் நடத்தி கொண்டு வருகிறது. ஸோ நான் ஆண்டவரை ஸ்தோத்திரிக்கிறேன். ரிவைவல் மென்ஸ் ஃபெலோஷிப்க்கு வந்திருக்கிற ஒவ்வொருவரையும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் நான் வாழ்த்துகிறேன். கர்த்தர் நல்லவர், அவருடைய கிருபை என்றும் உள்ளது. பரிசுத்த ஆவியானவர் நம் நடுவில் இருக்கிறார். ஹல்லேலூயா. ஆண்டவர் நம்ம கூட பேச ஆயத்தமாக இருக்கிறாங்க. நம்ம ஆண்டவர் ஆராதிக்க போகிறோம். பரிசுத்த ஆவியோட உதவியோடு சரியான கர்த்தருக்கு பிரியமான ஒரு ஆராதனை, தேவனுக்கு சித்தமான ஒரு ஆராதனையை செய்ய தேவன் இன்றைக்கு நம்மை கொண்டு வந்திருக்கிறார். ஆமென். ஆவியோடும் உண்மையோடும் அவருக்கு ஆராதனை செய்ய, ஆவியோடும் கருத்தோடும் பாடல்களை பாட ஆண்டவர் நமக்கு உதவி செய்வாராக. அது ஒரு டிரான்ஸ்லேஷன் எப்படி சொல்லியிருக்குன்னா, ஐ வில் சிங் இன் ஸ்பிரிட் அண்ட் ஐ வில் சிங் வித் அண்டர்ஸ்டாண்டிங். புரிதலோடு நான் ஆராதனை செய்வேன். ஹல்லேலூயா. வித் அண்டர்ஸ்டாண்டிங். ஆமென். ஆண்டவரை நம்ம ஆராதிக்கும் போது அவர் எப்படிப்பட்டவர் அப்படின்ற அந்த புரிதலோடு, பரிசுத்த ஆவியானவரிடத்தில் அந்த புரிதலோடு நம்ம தேவனுக்கு ஆராதனை செய்யும் பொழுது, ஆமென், அவர் நல்லவர், அவர் சிறந்தவர். நம்முடைய வாழ்க்கையில் அவர் செஞ்சதை நம்ம நினைத்து பார்க்கும்போது நம்மளால் அவர் ஆராதிக்காமல் இருக்கவே முடியாது. எத்தனை பேர் ஆமென், ஹல்லேலூயா. ஆமென். ஆண்டவர் நமக்கு செய்த நன்மைகள், நம்மை தப்புவித்த விதங்கள், ஆண்டவர் நம்ம பாதுகாத்த விதங்கள், ஆண்டவர் நம்மளை தூக்கி எடுத்த அந்த காரியங்கள், அதெல்லாம் நம்ம நினச்சி பார்க்கும்போது கர்த்தருக்கு நன்றி சொல்லாமல் அவர் ஆராதிக்காமல் நம்மளால் இருக்கவே முடியாது. வானத்தையும் பூமியும் உண்டாக்கின சர்வ வல்லவரை ஆராதிப்பதற்கு கர்த்தர் நம்மளை இன்றைக்கு கொண்டு வந்திருக்கிறார். ஆமென். நீங்களும் என்னோடு கூட இணைந்து தேவனை ஆராதிக்க போகிறீங்க. இணைந்த எல்லாருக்கும் நான் எப்பவும் சொல்கிற ஒரு விஷயந்தான், ஜஸ்ட் வாண்ட் யூ டு கீப் இன் த மைண்ட். நீங்கள் வாய்களை திறந்து ஆராதிங்க, என்னோடு இணைந்து ஆராதிங்க. நான் பாடும்போது நீங்கள் கேட்டுட்டு மட்டும் இல்லாமல் நீங்களும் சேர்ந்து பாடுங்க. இடையில நம்ம ஜெபிக்கும் போது நீங்கள் அந்த ஜெப சத்தத்தை கேட்டுட்டு மட்டும் இல்லாமல் நீங்களும் அந்த வார்த்தைகளை நான் சொல்ல நீங்களும் அதை உச்சரித்து ஜெபிக்கலாம். அப்படி இல்லையா, இந்த ஆராதனை வேளையில் பரிசுத்த ஆவியானவர் உங்களை ஏவுகிறாரா, ஏதாகிலும் ஒன்றை செய்ய இல்லை சொல்லி ஜெபிக்க ஏவுகிறாரா, அப்படியே நீங்கள் வாய்களை திறந்து நல்ல விடுதலையாக கர்த்தரை நீங்கள் அப்படியே ஜெபிக்கலாம். ஆமென். ஸோ இப்போ நம்ம ஒரு விடுதலையோடு கர்த்தரை ஆராதிக்க போகிறோம். ஆமென். கட்டப்பட்டவர்களாக அல்ல, விடுவிக்கப்பட்டவர்களாக. ஹல்லேலூயா. ஆமென். மரித்தவர்களும் மௌனத்தில் இறங்குகிறவர்களும் கர்த்தரை துதியார்கள் என்று வேதம் சொல்லுகிறது. நாம் மரித்தவர்களோ மௌனத்தில் இறங்குகிறவர்களோ அல்ல, ஜீவனுள்ள தேவனுடைய ஆவியை பெற்றவர்கள். ஆமென். ஜீவனுக்கு நியமிக்கப்பட்டவர்கள். ஹல்லேலூயா. யுகா யுகமாய் அவரோடு வாழுவதற்கு கர்த்தர் நம்மை தேர்ந்தெடுத்துக்கிறார். நித்திய ஜீவனை கர்த்தர் நமக்கு வாக்கு பண்ணியிருக்கிறார். ஜீவனுக்கு அதிபதியை நாம் ஆராதிக்கிறோம் விடுதலையோடு தேவ சமூகத்தில். தேங்க்யூ ஜீசஸ். உம்மை ஆராதிக்கிறோம் சர்வ வல்லமையுள்ளவரே, ஜீவாதிபதியே, மரணத்தை ஜெயித்த ஜீவாதிபதியே, உம்மை ஆராதிக்கிறோம், உம்மை உயர்த்துகிறோம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நீர் ஒருவரே பாத்திர. தேவனை பார்த்து சொல்லுங்க, எங்க துதிக்கும் கனத்துக்கும் நீங்க ஒருவர் தான் பாத்திரர். We will not worship the riches of this world. We will not worship anything in this world. எங்கள் ஆராதனை எங்கள் கர்த்தராகிய அவர் ஒருவருக்கே, ஒருவருக்கே ஆராதனை. ஓ உம்மை ஆராதிக்கிறோம்,
உமக்கு மகிமையை தருகிறோம் அப்பா. மகிமையே ரானா சேவலாதுரா. கொஞ்சம் சத்தத்தை உயர்த்தி ஆண்டுடைய நாமங்களை அறிக்கை செய்து உச்சரித்து இயேசுவேன்னு கூப்பிடுங்க, அப்பான்னு கூப்பிடுங்க. அப்பா உம்மை நாங்கள் ஆராதிக்கிறோம். சர்வ வல்லமை உள்ளவரே, சாவை வென்றவரே, மரணத்தின் அதிபதி ஆகிய சாத்தானை ஜெயித்தவரே, இதோ முத்திரை உடைக்க யார் பாத்திர என்று சொல்லும் பொழுது இதோ ஓ ஷிரபாபா தர்சிகபோ. அவரை உயர்த்த உயர்த்த அவருடைய நாமத்தை சொல்ல சொல்ல மகிமை மகிமை க்ளோரி நீங்கள் இருக்கிற அறைகளுக்குள்ள. ரேஷதரா உம்மை போல் வேறு தெய்வமில்லை, உம்மை போல் வேறு தெய்வமில்லை, உம்மை போல் வேறு தெய்வமில்லை, உம்மை போல் வேறு தெய்வமில்லை. உங்களை போல் ஒரு அப்பா இல்லப்பா, உங்களை போல ஒரு தெய்வம் இல்லப்பா. நாங்கள் செய்தவைகளை மன்னித்து எங்கள் நீதி அழுக்கான கந்தை இருளின் அந்தகாரத்தில் நின்று ஆச்சரியமான ஒளிக்கு எங்களை அழைத்து கொண்டு வந்தவருடைய புண்ணியங்களை அறிவிக்கிறோம். ஓ உம்மை போல் வேறு தெய்வமில்லை. There is no one like you, Lord. உம்மை போல் வேறு தெய்வமில்லை. பெருங்காற்றும் அடங்கி போகும், எக்கடலும் வழி திறக்கும், உங்க நாமம் உயர்த்தும் போது கண்மலையும் கரைந்து போகும். பெருங்காற்றும் அடங்கி போகும், எக்கடலும் வழி திறக்கும், உங்க நாமம் உயர்த்தும் போது கரங்களை உயர்த்தி தேவ சமூகத்தில் மிகுந்த சத்தத்தோடு இயேசுவே ஷதரகரா உயரனோ அல்லேலூயா. இயேசுவே ஷிரபாவதனே நாமமே பெருகனோ நாமம் உயரணும், இன்னும் மேன்மை அடையணும். பாடுவேன் பாடுவோம் அல்லேலூயா. உங்க நாமம் உயரணும், இன்னும் மேன்மை அடையணும். பாடுவேன் பாடுவோம் அல்லேலூயா. ஹல்லேலூயா 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 ஹல்லேலூயா. யாவே ஹல்லே ஹல்லேலூயா யாவே ஹல்லே ஹல்லேலூயா. சிங்கத்தின் நெவியிலும் தீச்சூளை நடுவிலும் உங்க நாமம் உயர்த்தும் போது சேதங்கள் அணுகிடாது. சிங்கத்தின் கேபியிலும் தீச்சூளை
தீச்சூளை நடுவிலும் உங்க நாமம் உயர்த்தும் போது, மறுபடியும் சிங்கத்தின் கெபியிலும், சிங்கத்தின் கெபியிலும் தீச்சூளை நடுவிலும். நீங்க எந்த சூழல்கள் நடுவில் இருந்தாலும் சத்தத்தை உயர்த்தி கர்த்தரை நீங்க துதிங்க. ஷக்கர, whatever your situation is, I want you to raise your voice, lift up your hands. அவருடைய நாமத்தை உயர்த்துங்க. உங்க சூழல்களை மாற்றுகிற அவருடைய நாமம், உங்கள் பிரச்சனைகளை மாற்றுகிற அவருடைய நாமம், உங்க மனநிலைகளை மாற்றுகிற அவருடைய நாமம் இயேசுவின் நாமம். We lift up your name, O Lord. Hallelujah. இயேசுவே உம் நாமமே பரபஷிரபா. Hallelujah. உங்க நாமம் உயரணும், இன்னும் மேன்மை அடையணும். பாடுவேன், பாடுவோம் அல்லேலூயா. உங்க நாமம் உயரணும், இன்னும் மேன்மை அடையணும். பாடுவேன் சிவனதோ அல்லேலூயா. உங்க நாமம் உயரணும், இன்று மேன்மை அடையணும். என் வாழ்க்கையின் வழியாக உங்க நாமம் மேன்மை அடையணும். என் பிரச்சனையின் வழியாக உம்முடைய நாமம் மேன்மை அடையணும். என் வியாதிகளின் வழியாக உம்முடைய நாமம் மேன்மை அடையணும். Yes Lord, என் சூழல் என்னவாக இருந்தாலும் அதனுடைய முடிவு உம்முடைய நாம மகிமையாக இருக்கணும். அந்த ஜெபத்தோடு, அந்த புரிதலோடு இந்த வார்த்தைகளை சொல்லாமா? உங்க நாமம் உயரணும். தீச்சூளையின் முடிவு கர்த்தருடைய நாம மகிமையே. சிங்க கெபியின் முடிவு கர்த்தருடைய நாம மகிமையே. உங்க நாமம் உயரணும் என் வாழ்க்கையில. Through my life. Oh shiralale. சிறைச்சாலை அடைப்பதில்லை, சங்கிலிகள் நிரந்தரமில்லை. உங்க நாமம் உயர்த்தும் போது அஸ்திவாரம் நிலைப்பதில்லை. சிறைச்சாலை அடைப்பதில்லை, ஓ நிரந்தரமில்லை. உங்க நாமம் உயர்த்தும் போது அஸ்திவாரம் நிலை. மறுபடியும் பாலாமா? சிறைச்சாலை அடைப்பதில்லை. That's not my destiny. என் முடிவு அது அல்ல. இந்த சிங்க கெபிகளும், இந்த சங்கிலிகளும், இந்த சிறைச்சாலையின் அனுபவங்களும் என் முடிவு அல்ல. வெண்கல கதவுகளை முறிக்கிறவர், இரும்பு தாழ்பால்களை முறிக்கிறவர். He is able to bring me out of என் சிறையிருப்பிலிருந்து என்னை விடுதலையாக்க அவராலே முடியும். என் சங்கிலிகளை அவிழ்க்க அவராலே முடியும். அந்த நாமத்திற்கு வல்லமை உண்டு. ரிகவலசே இயேசுவே ஷினமா கரபோலிதரபா. உம் நாமமே பெருகானோ. அல்லேலூயா. உங்க நாமம் உயரணும், இன்று மேன்மை அடையணும். பாடுவேன், பாடுவோம் அல்லேலூயா. உங்க நாமம் உயரணும், இன்று மேன்மை அடையணும். பாடுவேன், மாமா கைகளை உயர்த்தி அசைத்து சொல்லுங்க. தேவ சமூகத்துல மனங்களை திறந்து சொல்லுங்க.
என் சூழல் என் ஆராதனைக்கு ஒரு தடை அல்ல, என் பிரச்சனைகள் என்னுடைய துதிக்கு ஒரு தடை அல்ல. ரியமா ஷீகதரோ சிகபா, இயேசு என்கிற நாமத்தை உயர்த்தி பிடிக்கும் பொழுது அவர் என் சூழ்நிலைகளை மாற்ற வல்லமையுள்ள தேவனாய் இருக்கிறார், வல்லமையுள்ள தேவனாய் இருக்கிறார். ரீகபா ஷீகதரபலா, புஸ்தகத்தை திறக்கவும் முத்திரையை உடைக்கவும் பாத்திரவான் ஒருவனும் இல்லை என்று யோவான் அழுத பொழுது, நீ அழ வேண்டாம், இதோ யூதா கோத்திரத்தின் சிங்கமும் தாவீதின் வேறுமானவர் புத்தகத்தை திறக்கவும் அதன் 7 முத்திரைகளை உடைக்கவும் ஜெயம் கொண்டிருக்கிறார். நீங்கள் ஆராதிக்கிற தெய்வம் ஜெயம் கொண்ட தெய்வம், ஜெயம் எடுத்த தெய்வம், ஜெயம் எடுத்த தெய்வம். நீ அழ வேண்டாம் என்று கர்த்தர் சொல்லுகிறார், நீ அழ வேண்டாம் என்று கர்த்தர் சொல்லுகிறார். உன்னை விடுதலையாக்க வல்லவர் உன் அருகில் இருக்கிறார். நீ அழ வேண்டாம், யூதா கோத்திரத்தின் சிங்கம் உனக்கு உண்டு. நீ அழ வேண்டாம், நீ அழ வேண்டாம். அந்த தைரியத்தோடு ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஓ யாவே இயேசுவின் நாமமே, யூதா கோத்திரத்தின் சிங்கமே, ஓஷி பாபா பாபா, தாவீதின் வேறுமானவரே, ஜெயம் எடுத்தவரே, ஓரியா பாபா ஷீகதரா. நீ அழ வேண்டாம், நீ அழ வேண்டாம், உன் கண்ணீரை துடைத்துக்கொள். இயேசு உனக்கு உண்டு, ஜெயித்தவர் உன்னோடு உண்டு. யாவே ஹாலே ஹalleluya ஓ ஹalleluya 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 ஷாலோமே சேவதுரா ஹல்லேலூயா. விடுதலையாகி விடுதலையோடு ஆராதிங்க. இருதயத்தில் இருக்கிற பாரங்களை கர்த்தர் அகற்றுகிறார், பயங்களுக்கு தூரமாக்குகிறார். யார் என்னை விடுவிக்க கூடும் என்ற கேள்வி, யார் என்னை விடுதலையாக்க கூடும் என்ற கேள்வி. Who can bring me out of this situation? Who can take me to the greater heights? என்னை தூக்கிவிட யாராலே கூடும் என்ற கேள்வியோடு அழுது கொண்டிருப்பீர்களானால் நீங்கள் அழ வேண்டாம், நீங்கள் அழ வேண்டாம். ஷரணகமதுரே அல்லேலூயா 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 ஆமென். ஓ ஷரமதரா ரிகபதரா ரியாலாசெதா மகிமையே ஜெயித்தவரே உம்மை நாங்கள் ஆராதிக்கிறோம். ஓ என்னை விடுதலையாக்க வல்லவரே, என்னை தூக்கி நிறுத்த வல்லவரே, நீர் ஒருவரே பாத்திரரே, நீர் ஒருவரே பாத்திரரே பாத்திரரே. You are worthy Lord, you are worthy Father, you are worthy O Master Jesus. நீர் நல்லவரே,
சர்வ வல்லவரே, ஓ சதரமஷிதே செவுரா, நீ நல்லவரே. உதடுகளை அசைத்து சொல்லுங்கப்பா, என் நம்பிக்கை உங்க மேல இருக்காண்டு. அப்பா, நீ நல்லவர் ஆண்டவரே. பலவான்களை ஆசனங்கள் இருந்து தள்ளவும், எளியவர்களை உயர்த்தி வைக்கவும் வல்லமை உள்ளவர். You bring down the mighty, you bring down the wise, and you can lift up a weaker vessel. உம்மை நாங்கள் உயர்த்துகிறோம். Oh Jesus, ande maluate seraba, மீரானா சேதுரே. தேவ சமூகத்தில் வாய்களை திறந்து, அப்பா, எங்கள் கூப்பிடுதலுக்கு செவி கொடுக்கிற தேவனே, எங்கள் கண்மலையாகிய கிறிஸ்துவே, கண்மலையே உம்மை ஆராதிக்கிறோம். எங்கள் கண்மலையே உம்மை ஆராதிக்கிறோம். புயலின் மத்தியில் நீ நின்றிடு என்றீரே, யெகோவா ராஃபா, என் சுகம் நீரே. புயலின் மத்தியில் நீ நின்றிடு என்றீரே, யெகோவா ராஃபா, என் சுகம் நீரே. சொல்லாமா? புயலின் மத்தியில் கர்த்தருடைய சத்தம் உங்க செவிகள்ல கேட்கட்டும். அப்பா சொல்றாரு, you rise up, என் கையை பிடித்து நீ எழும்பு. புயலின் மத்தியில் நீ நின்றிடு என்றீரே, யெகோவா ராஃபா, என் சுகம் நீரே. புயலின் மத்தியில் நீர் நின்றிடு என்றீரே, யெகோவா ராஃபா, என் சுகம் நீரே. கடந்த நாட்களில் என்னுடனே இருந்தீர், இன்றும் என் அருகில் என் கூடவே வந்தீர். சொல்லாமா? கடந்த நாட்கள் என்னோடு இருந்தவர் நீரே, இன்றும் என் அருகில் இருப்பவர் நீரே, என் கூடவே வந்தீர். வரும் காலங்களிலும் நீரே எழும்பி வரும் புயல்களிலே நீரே எந்தன் கண்மலை. சத்தமா சொல்லுங்க, அறிக்கை செய்யுங்க. புயல்களின் நடுவிலே என் நம்பிக்கை நீரே. ரெண்டு கைகளும் உயர்த்தி எழும்பி வரும் புயல்களிலே நீரே எந்தன் கண்மலை. பொங்கி வரும் பாதத்தின் சுவடு
அவருடைய சுவடுகளை with understanding பாடலாமா? புரிதலோட பாடலாம். எவ்வளவு புயல்கள் வந்தாலும் நான் அசைக்கப்படுவதில்லை, கண்மலை ஆகி கிறிஸ்துவின் மேல் நான் இருப்பதினால். என்னை தூக்கி எடுக்க இயேசுவின் பாதங்கள் அலைகளின் மேலே நிற்கிறது. பேதுருவே, நீ மூழ்கி போவது இல்லை. கர்த்தரை நம்பி உன் காலை எடுத்து நீ படகிலிருந்து வெளியே வைத்தாயே, இயேசுவை நம்பி, அவருடைய வார்த்தையை நம்பி, you came out of your comfort zone. கர்த்தருடைய வார்த்தையை பிடித்துக்கொண்டு நீ வெளியே வந்தாய். கர்த்தருடைய வார்த்தையை பிடித்துக்கொண்டு அவருக்கு கீழ்ப்படிந்தாய். நீ மூழ்கி போக அவர் உன்னை விடுவது இல்லை. மூழ்கி போக அவர் உன்னை விடுவது இல்லை. உன்னை விடுவது இல்லை. ரீகபாஷிகா, அலைகளின் மேலே நிற்கிற என் இயேசுவின் பாதத்தை பார். உன்னை தூக்கி எடுக்கிற அவருடைய கையை பார். நீட்டப்பட்ட அவர் கைகளை பார். ரகபாஷிரபா, ஓரியா ஷிகதரி செதரா. கடந்த நாட்களில் என்னுடனே இருந்தே, இன்றும் என் அருகில் கூடவே வந்தீ. சொல்லாமா? கடந்த நாட்கள், you were with me Lord. இன்றும் என் அருகில் என் கூடவே வந்தீர். வரும் காலங்களிலும் நீரே இருப்பீர். எழும்பி வரும் புயல்களிலே நீரே எந்தன் கண்மலை. ஓ ஷிகரரிரிசகரபா, அவர் என்னை மூழ்கி போக விடமாட்டார். I will not drown. No, no, no. Shikari baba baba. Like bala shikadarira sepa karo. நட என்று சொன்னவர் என்னை நடு ஜாமத்தில் விட்டு விட மாட்டார். ரீபலா ஷிரா பாபா, வியாதியே உன் தலை குனிந்ததே, என் மேலே உன் ஆளுகை முடிந்ததே. என்னை எதிர்க்க கூடியது ஆயுதங்கள் எதுவும் வாய்க்காதே. சொல்லாமா? Shakani mahantarubala shikaraba riyala hetanuna masetaro. நீரேந்தன் கண்மலை, கண்மலையாகிய கிறிஸ்துவே, அலைகள் மேலே என் கண்மலையே, என் கோட்டையே, என் நம்பிக்கையே. ஓ ஷதனா செதரோ, ஓ ஷிகரபா பாபா, ஓ மஹானியாந்தஹா ஷிதரபா, ஓ நியாசெரபலா ஹத்துரே மஹந்தோரியபா. ஓரியா ஷிகதரபா, புயலின் மத்தியில், போராட்டங்களின் மத்தியில் கர்த்தர் உங்களை நிற்க பண்ணுகிறார். இந்த போராட்டங்கள் உங்களை வீழச் செய்வது அல்ல. God is giving you strength and power to rise up and to stand. பழைய ஏற்பாட்டில் கர்த்தர் கடலை பிளந்து ஜனங்களை நடக்க வைத்தார். ஆனால் புதிய ஏற்பாட்டிலோ கடலுக்கு மேலே பேதுருவை நடக்க வைத்தார். The power, பிரச்சனைகளை பிளந்து அதன் நடுவிலே நடக்க வைக்கிற ஒரு சூழல் இருக்கலாம். ஆனா அவைகளுக்கு மேலே upon the waves, upon the ocean, you will walk with Jesus, with Jesus,
with Jesus. இயேசுவோடு கடல் மேலே நடக்கிற ஒரு அனுபவம், இயேசுவோடு அலைகளுக்கு மேலே ஒரு அனுபவம், அத்தாரிட்டி. உங்க பாதங்களுக்கு அவைகளை கீழ்ப்படுத்த கர்த்தரால் முடியும். Your problems are going under your feet. அது உங்களை மேற்கொள்வது இல்லை, அது உங்களை மூழ்கடிப்பது இல்லை. கர்த்தர் அவைகளை உங்கள் பாதத்துக்கு கீழ்ப்படுத்துகிறார். அவைகளை கர்த்தர் உங்கள் பாதத்திற்கு கீழே. ஓ ஷிராதாராசே கபோரே, ஓ ஷிதராசே பதரா, ஓரியா கரமா ஷிகரமா. கர்த்தருடைய அபிஷேகத்தினால் நிறைந்த அந்நிய பாஷைகள்ல பேசுங்க. ஆண்டவரே, அதற்கு மேலே நடக்க எனக்கு கிருபைகளை தாரும். என்னை மூழ்கடிக்க நினைக்கிற இந்த சூழலிலிருந்து என்னை தூக்கி நிறுத்தும். பேதுருவுக்கு அப்பா தோள்ல சுமந்துக்கிட்டு போல நடக்க வைத்தார். எந்த கடல் அவரை மூழ்கடிக்க முயற்சி செய்ததோ அவைகளுக்கு மேலே நடக்க. ஓ சரமஹந்தரே, ஓ ஷகரா பாபா பாபா பத்தரபலா. நான் என்று சொல்ல எனக்கொன்றும் இல்லை, திறமன்னு சொல்ல என்னிடம் எதுவும் இல்லை. தகுதியில்லா என்னை உயர்த்தியது உங்க கிருபை. தகுதியில்லா என்னை உயர்த்தியது உங்க கிருபை. இல்லைன்னா நானும் இல்லை. உணர்ந்து சொல்லுங்க. தனிமையில் அழுத போது தேற்றிட யாரும் இல்லை. தள்ளாடி நடந்த போது தாங்கிட யாரும் இல்லை. தனிமையில் அழுத போது தேற்றிட யாரும் இல்லை. தள்ளாடி நடந்த போது தாங்கிட யாரும் இல்லை. கதறி அழுத நேரம் என் கண்ணீர் துடைத்தது உங்க கிருபை. கதறி அழுத நேரம் என் கண்ணீர் துடைத்தது உங்க கிருபை. உங்க கிருபை இல்லை நானும் இல்லை. உங்க தயவு இல்லை நானும் இல்லை. கதறி அழுத நேரம் என் கண்ணீர் துடைத்தது உங்க கிருபை. கதறி அழுத நேரம் என் கண்ணீர் துடைத்தது உங்க கிருபை. இல்லை நானும் இல்லை. உங்க கிருபை இல்லை நானும் இல்லை. ஓரியா பாபா ஷிரா, உங்க கிருபை போதுமே. கிருபை இல்லாம நான் ஒன்றுமில்லையே. கிருபை வேண்டுமே. உங்க கிருபை போதுமே. உங்க கிருபை இல்லாம நான் ஒன்றுமில்லையே. இயேசுவே, இயேசுவே, உங்க கிருபை இல்லைனா கர்த்தரிடத்துல கிருபையை கேட்டு வாங்குங்க. பிரச்சனைகளை புலந்த அதன் நடுவில் நீங்கள் நடந்த அனுபவங்கள் உங்களுக்கு இருக்கலாம். ஆனா அவைகளுக்கு மேலே நடக்கிற ஒரு புதிய கிருபை. Walking through the waters, walking upon the waters. God is giving you power and authority to walk upon the waters. Shadaramase, உங்க கிருபை வேண்டுமே. உங்க கிருபை போதுமே.
உங்க கிருபை இல்லைன்னா நான் ஒன்றுமில்லை. உங்க கிருபை வேண்டுமே, உங்க கிருபை போதுமே. உங்க கிருபை இல்லைன்னா நான் ஒண்ணுமே இல்லப்பா. இல்லையே இயேசுவே. சத்தமா இயேசுவே கூப்பிடுங்க, கூப்பிடுங்க, அப்பாவை கூப்பிடுங்க. இயேசுவே ரியாபாஸ். அவன் உரத்த சத்தமாய் கூப்பிட்டான். தாவீதின் குமாரனே எனக்கு இறங்கும் என்று அவன் உரத்த சத்தமாய் கூப்பிட்டான். என்னை மூழ்கடிக்க நினைக்கிற இந்த அலைகளும் கடலுக்கும் என்னை தூக்கிவிட்டு என்னை நிற்க வைக்க வேண்டும் என்று இயேசுவே சத்தமாய் ரபாஷி கரவா. இயேசுவே இயேசுவே ஷகதனா தெரா பாபா பலாதே சே. இயேசுவே இயேசுவே கிருபை வேண்டும் அப்பா. உம்முடைய கிருபை என் மேலே ஊற்றும் ஆண்டவரே. சுய பலத்தினால் என்னால் செய்ய முடியாததை உம்முடைய கிருபையுள்ள சத்தியமுள்ள வல்லமையினாலே ஓ ஷகரரரரசே நீர் போதுமே. என்னை அழைத்தவரே, என்னை தொட்டவரே, நீரில்லாமல் நான் இல்லையே. என்னை அழைத்தவரே, என்னை தொட்டவரே, நீரில்லாமல் நான் இல்லையே. சொல்லாமா? நான் வாழ்ந்ததும் உங்க கிருபை, நான் வளர்ந்ததும் உங்க கிருபை, என்னை உயர்த்தி வைத்தீரே உன் கிருபையே. நான் வாழ்ந்ததும் உங்க கிருபை, நாங்க வளர்ந்ததும் உங்க கிருபை, என்னை உயர்த்தி வைத்தீரே உன் கிருபையே. உங்க கிருபை வேண்டுமே, உங்க கிருபை போதுமே. உங்க கிருபை இல்லாமல் நான் ஒன்றும் இல்லையே. அப்படியே பாதத்தில் அர்ப்பணித்து பாடலாமா? உங்க கிருபை போதுமே, உங்க கிருபை இல்லாமல் ஓரியா பாஷி கரனதரா ஓரியா பலாத்தி செரவா. இயேசுவே ஓ இயேசுவா இயேசுவா இயேசுவே இயேசுவே ஓ ஷிகரா சேவதுரா. உம்மை நோக்கி பார்த்த முகங்களை பிரகாசிக்க பண்ணுகிற தேவன் நீர் ஆண்டவரே. அறிக்கை செய்யுங்க, என் முகம் வெட்கப்பட்டு போகாது, என் முகம் வெட்கப்பட்டு போகாது. வெட்கம் சத்ரு உடையது, வெட்கம் சத்ரு உடையது.
நம் சத்துருவை வெட்கப்படுத்துவார் அப்பா. அவனுக்கு வெட்கத்தை உடுத்துவிப்பார். நம்மை மூழ்கடிக்க நினைத்த சத்துரு வெட்கப்படுவான். அவன் திட்டங்களை என் கர்த்தர் அபத்தமாக்குகிறார். அவன் தந்திரங்களை என் அப்பா பைத்தியமாக்குகிறார். அவன் ஆயுதங்களை என் ஆண்டவர் முறியடிக்கிறார். வெட்கத்தை கொண்டு வர எத்தனிக்கிற எல்லா திட்டங்களும், குடும்பங்களுக்குள் காணப்படுகிற எல்லா குடும்பத்தை வெட்கப்படுத்த, தலைமுறைகளை வெட்கப்படுத்த, சமுதாயத்திற்கு முன்பாக வெட்கப்படுத்த நினைக்கிற எல்லா சத்துருவின் தந்திரங்கள், திட்டங்கள், உபாயங்கள் எல்லாவற்றையும் என் கர்த்தர், எல்லாவற்றையும் என் ஆண்டவர் குலைத்து போடுகிறார். உங்கள் கண்ணீரை ஆண்டவர் காண்கிறார். அதை அவர் துருத்தியில் சேர்த்து வைத்திருக்கிறார். உங்கள் கண்ணீரை மனிதர்கள் காணாமல் இருக்கலாம். Maybe they won't understand you. They cannot understand the burden. உங்களுடைய இருதயத்தின் அங்கலாய்ப்பை ஆண்டவர் இந்த வார்த்தை எனக்கு நினைப்பூட்டுகிறார். அந்த அங்கலாய்ப்பை, உங்க மனம் படுகிற பாட உங்கள் அருகில் இருக்கிறவர்களால் புரிந்து கொள்ள முடியாமல் இருக்கலாம். Even when you try to explain to them, they can't understand what you're going through. ஆனா ஆண்டவர் எனக்கு சொல்லுகிறார், கர்த்தர் அதை நன்றாய் அறிந்திருக்கிறார். அவைகளை கர்த்தர் நன்றாய் அறிந்திருக்கிறார். உங்கள் வாயில் சொல் பிறவாததற்கு முன்பாகவே உங்க உள்ளத்தை ஆண்டவர் நன்றாய் அறிந்திருக்கிறார். என் கை கோர்த்து எனக்காக ஒருத்தங்க ஜெபிக்க மாட்டாங்களா? எனக்காக ஒருத்தங்க பரவிந்து அப்பா கிட்ட பேச மாட்டாங்களா? என் சார்பில் நின்று நான் சோர்ந்து போயிருக்கும் பொழுது கதறி அழுத நேரம் என் கண்ணீர் துடைத்தது உங்க கிருபை. உங்க கிருபை இல்ல நானும் இல்ல. யோசிச்சு பாருங்க, ஒரு நாள் முன்னாடி எப்படி கதறி அந்த பிரச்சனைக்காக நீங்க அழுதுருப்பீங்க. அந்த பிரச்சனையிலிருந்து உங்களை மீட்டு, அந்த சூழலிலிருந்து உங்களை மீட்டு இதுவரையிலும் உங்களை நடத்தி வந்துட்டார். இனிமேலும் நடத்துவார். அன்றைக்கு உங்க கண்ணீரை துடைத்தவர் இன்றைக்கும் உங்க கண்ணீரை துடைப்பார். அன்றைக்கு உங்கள் சூழ்நிலையை மாற்றினவர் இன்றைக்கும் உங்கள் சூழ்நிலையை மாற்றுவார். அன்றைக்கு உங்களை தப்புவித்தவர் இன்றைக்கும் உங்களை தப்புவிப்பார். அந்த நாளில வெட்கத்துக்கு பதிலாக உங்களுக்கு கனத்தை கொடுத்தவர் இந்த நாளிலும் அப்படியே உங்களுக்கு செய்வார். தனிமையில் அழுத போது தேற்றிட யாரும் இல்லை, தள்ளாடி நடந்த போது தாங்கிட யாரும் இல்லை, கதறி அழுத நேரம் என் கண்ணீர் துடைத்தது உங்க கிருபை. உங்க கிருபை இல்ல நானும் இல்லை. உங்க தயவு இல்ல நானும் இல்லை. ஓ ஷிதரா மக்காசே துரே பாலா துரே மாசே நிகமாஷி தேசேரா பாத்துரே.
மூஷிதரா சித்திரவா தாழ்மையில் அடிமையை நோக்கி பார்த்தீரே, என் தாழ்மையில் அடிமையை நோக்கி பார்த்தீரே, உயர்த்தி மகிழ்ந்திரே. ஒரு கோடி ஸ்தோத்திரமே. என்னை தூக்கிட்டீங்களேப்பா, அந்த படுகுழியிலிருந்து என்ன தூக்கினீங்களேப்பா. ஒரு கோடி ஸ்தோத்திரமே. வலியோரை வலியோரை அகற்றி நீ தாழ்ந்தோரை உயர்த்தினே, வலியோரை அகற்றி நீ தாழ்ந்தோரை உயர்த்தினே. கர்த்தர் உங்களை உயர்த்துவார். பசித்தோரை நன்மைகளால் திருப்தியாக்கினே, பசித்தோரை நன்மைகளால் திருப்தியாக்கினே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஷாராத்தே சிரவா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஷரரதரா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கன்மலையின் வெடிப்பில், கன்மலையின் வெடிப்பில் வைத்து கரத்தால் மூடுகிறேன். கன்மலையின் வெடிப்பில் வைத்து கரத்தால் மூடுகிறேன். என்ன சொல்லி பாடுவேன் என் இதய, என்ன சொல்லி பாடுவேன் என் இதய வேதனை. ஹல்லேலூயா, வீதரனதா. உங்களுக்காக வலியோரை கர்த்தர் கீழே தள்ளுறார். வலிமை உள்ளவர்களை அகற்றி தாழ்மை உள்ள உங்களை கர்த்தர் உயர்த்துகிற காலம் வந்துவிட்டது. பசியோடு இருக்கிற உங்களை நன்மையால் திருப்தியாக்குகிற காலம் வந்துவிட்டது. God will satisfy your soul. He's going to satisfy your soul. திருப்தியாக்கி நடத்த போகிறார். ஹல்லேலூயா, வல்லவரே மகிமையாய் அதிசயம் செய்வார். வல்லவரே மகிமையாய் அதிசயம் செய்வீர். உந்தன் திருநாமம் பரிசுத்தமானதே. ரகனதரவா ரீகா பாபா ஷிகரனா சேகரபா. அப்படி அந்நிய பாஷையில பேசுங்க. நிகரரர ஷிகரரர சிகரம ஹதரபலா இலா ஷிகரரர சிகபபா ரிகலி ஷிககத ரகரபா நிகரபபா ஷிகரரர. அன்னாலே
அண்ணாலே ரீபாபா ஷீகரா, கர்த்தருடைய பாதத்தில் கண்ணீர் வடிக்கிறவளே, கர்த்தருடைய பாதத்தில் கர்த்தருடைய பாதத்தை பிடித்திருக்கிற அண்ணாலே ரீகபா ஷீகதி ரசிதரபா, தேவ சமூகத்தில் கண்ணீரோடு ஜெபிக்கிற அண்ணாலே நிகிதிரி கபதிரி சேகபதுரி பலதிரபா இலபி ஷிகிரி ரபா சீகரபௌதி செரப ஹலதிரே இபோ கரூரி பி சேகிரி பலி ஷிகிரபா சிதரே ரீகபதுரே பாபா. உனக்காக வலியவர்களை கர்த்தர் கீழே அகற்றுகிறார், புத்திமான்களை கீழே தள்ளுகிறார். தன் புத்தியை சார்ந்திருக்கிற, தன் வலிமையை சார்ந்திருக்கிற நீ கபத தன் பலத்தை சார்ந்திருக்கிறவர்களை கீழே தள்ளி ரீபாபா ஷீகேதரபா தாழ்மையான உன்னை ரியாபா ஷீகதரபா அடிமையின் தாழ்மையை அவர் நோக்கி பார்த்தார், அடிமையின் தாழ்மையை அவர் நோக்கி பார்த்தார். தாழ்ந்தோரை அவர் உயர்த்துகிறார், தாழ்மை உள்ளவர்களுக்கு கிருபை அளிக்கிறார். ரபா காஷிபாதரா அடிமையின் தாழ்மையை நோக்கி பார்த்தீரே, தாழ்மையை நோக்கி பார்த்தீரே, உயர்த்தி மகிழ்ந்தீரே, ஒரு கோடி ஸ்தோத்திரமே, உயர்த்தி மகிழ்ந்தீரே, ஒரு கோடி ஸ்தோத்திரமே. ஓ ஷிகபா உமக்கு மகிமை தருகிறோம். சொல்லலாமா? உம்மில் தான் மகிழ்ச்சி அடைகிறோம். உங்களுக்கு தான்ப்பா நாங்க மகிமை தரோம். We give you all the glory. ரிபா ஷிகபா சேதரா. நல்ல கடைசியா கரங்களை உயர்த்தி உங்களுக்கு நாங்க மகிமை செலுத்துகிறோம். எங்க வாழ்க்கையின் எல்லா மேன்மைகளுக்கும் நாங்க மகிமைப்படுத்துகிறோம். ஹalleluya ஷதரதராரி பாஷிகே. கொஞ்ச நேரம் அப்படியே மியூசிக்கோட இணைந்து அந்நிய பாஷையில பேசலாமா? பேசுங்க. கண்களில் கண்ணீர் வந்தாலும் உதடுகள் பேசட்டும், கர்த்தருடைய நாமத்தை உயர்த்தட்டும். நீஷி பாத்தே சேரா கனதுரா நீதரா கனதரா ஷிதரே ரீகாலா காதிர சே கபாப. We are going to take 60 seconds to speak out. பேசுங்க, நல்ல வாய்களை திறந்து பேசுங்க. நீமாலா ஷீகதரவ. அன்பு சகோதரிகளே, வாய்களை திறந்து அப்பாவுடைய நாமத்தை உச்சரிங்க. அபிஷேகம் பெற்ற அந்நிய பாஷை பேசுகிறோம். அந்நிய பாஷைகளில் பேசலாமா? கொஞ்சம் சத்தத்தை உயர்த்தி நீமாமா மாமா ஹாத்தி கே ஷீரபா கதுரா ஈலா கிலமா சிகருத ரஹஃபலு ஷிகரமந்தா ஏமு சஹஃபலுதரி மஹந்திரே பலா ஷிகதரா நீமா ஹந்துரே லா ஷிகேரலா சிதஹந்திரே பாகரபா இனந்த ஹாத்திரே சேரபலுதரபலா கதரா ஈலவ ஹாத்துரே ஷிகதரபா. அவருடைய கண்கள் உங்களை பார்க்கிறது, அவருடைய கவனம் உங்கள் மேல் வருகிறது. அன்னாலே உம்முடைய கூப்பிடுதலுக்கு அவர் செவி சாய்க்கிறார். ரீகபா ஷிகதரபா பாபாதரா ஷிகதரபா ரீகபா திரி ஷிகரபா சிதரபா ஈராலி ஷிகதரி சிபரா இமலோ இதனமே கிரணனா ஈரபா. பலவான்களை ஆசனங்கள் இருந்து அவர் தள்ளுகிறார். நீ கரபா பாபா ஷீரபலதரலா ஈரசே கதரபா. எனக்காக யாவையும் செய்து முடிக்கிறவருக்கு ஸ்தோத்திரம், எனக்காக யாவையும் செய்து முடிக்கிறவருக்கு ஸ்தோத்திரம். என்னால் செய்ய முடியாதவைகளை எனக்காக செய்கிறவருக்கு ஸ்தோத்திரம், என் பலத்தினால் செய்ய முடியாதவைகளை எனக்காக செய்கிறவருக்கு ஸ்தோத்திரம். ரீபாபா சீகரபா ஷீதரபா. என் முயற்சினால் நான் சாதிக்க முடியாதவைகளை அவர் கிருபையினால் சாதிக்க செய்பவருக்கு ஸ்தோத்திரம். நீ கவதரபா ஷிகதரபா தியத்திரபா சிகதரபா. ஓ ஷிரபா
நன்றி சொல்றோம் ஆண்டவரே, நன்றி சொல்றோம்ப்பா. நன்றி என்று முழு மனதோடு நாங்கள் சொல்லுகிறோம். நேற்றைக்கு எங்களோடு இருந்தவர் இன்றைக்கும் எங்கள் அருகில் இருக்கிறேன். நாளை உம்முடைய கரத்தில் இருக்கிறது. எஸ் லார்ட், நீங்க தான்ப்பா. நீரே எங்களுடைய எதிர்காலத்தை அறிந்தவர், ஆளுகை செய்கிறவர். நாங்கள் பயப்படுவதில்லை, நாங்கள் கலங்குவதில்லை. கர்த்தர் எங்களுக்காக யாவையும் செய்து முடிப்பார். சொல்லுங்க, கடைசியா சொல்லி முடிப்போமா? எல்லாரும் சொல்லாமா இந்த வார்த்தையை? அவர் எனக்காக யாவையும் செய்து முடிப்பார். அவர் எனக்காக யாவையும் செய்து முடிப்பார். நன்றி சொல்றோம்ப்பா. எங்களோடு இடைப்படும் உம்முடைய நாமம் மகிமைப்படுவதாக. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். ஹல்லேலூயா. கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. ஆமென். எவ்வளோ பேர் பலப்பட்டீங்க பரிசுத்த ஆவியானுடைய உதவியோடு. ஆமென். கர்த்தர் உங்களை பலப்படுத்தி இருக்கிறார். ஆமென். கர்த்தர் உங்களோடு இருக்கிறார். அந்த தைரியம், அந்த புரிதல், அந்த விசுவாசம், ஆண்டவர் என்னை கைவிடலை, ஆமென், சூழ்நிலைகளை தாண்டிய ஒரு தேவ சமாதானம் கர்த்தர் உங்களுக்கு தருவாராக. ரிவைவல் உமென்ஸ் ஃபெலோஷிப்பில் இணைந்திருக்கிற ஒவ்வொரு பெண்களையும் நான் மனதார வாழ்த்துகிறேன். கர்த்தருக்கு பயந்து அவருடைய வார்த்தையை கேட்கவும், உங்கள் வாழ்க்கையை கர்த்தருடைய பட்சமாய் திருப்பி அவருடைய சித்தத்தை நிறைவேற்றி கொண்டிருக்கிற ஒவ்வொருவரையும் நான் வாழ்த்துகிறேன். ஹல்லேலூயா. ஆமென். தேவ சமூகத்துக்கு வந்து அவருடைய பிரசன்னத்தில் காத்திருக்கிற ஒவ்வொருவருக்கும் கர்த்தர் கனத்தையும் மேன்மையும் ஆயத்தப்படுத்தி இருக்கிறார். ஆமென். உங்களை வெட்கப்படுத்த மாட்டார். அப்பாவை நம்பி ஒருத்தங்க வெட்கப்பட்டாங்கன்னு இந்த உலகத்தில் யாருமே இல்லை. அப்படி ஒரு சரித்திரம் இல்லை. அப்படி எந்த மனிதனும் சொல்ல முடியாது. அவரை நம்பினவர்களை கர்த்தர் கனப்படுத்துகிற தேவன். நம்மை கனத்தினால் முடிசூட்டுகிற ஒரு கர்த்தரை நாம் ஆராதித்து கொண்டிருக்கிறோம். ஒருவேளை முதல் முறையாக இன்றைக்கு தான் நான் ரிவைவல் உமென்ஸ் ஃபெலோஷிப்பில் இணைந்திருக்கிறேன்னு சொல்லுவீங்கன்னா நான் உங்களை ஸ்பெஷலி வார்ம் வெல்கம் பண்ணுறேன். தேங்க்யூ ஃபார் ஜாயின். ஸோ இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ஒரு முக்கியமான ஒரு சர்மன் டைட்டில். இதை பற்றி ஒரு சின்ன இன்ட்ரொடக்ஷனோ இல்லை ஒரு வேறு டைமென்ஷன்லேயோ நான் சமீபத்தில் ஒரு திருச்சபைக்கு நாங்கள் போயிருந்தோம். அந்த திருச்சபையில் நான் பேசினேன். ஆனால் இதை ரிவைவல் உமென்ஸ் ஃபெலோஷிப்பில் பேசணும் அப்படின்னு நான் அந்த கூட்டத்துக்காக ஆயத்தமாகும்போதே எனக்கு இதை கண்டிப்பாக நம்ம ஃபெலோஷிப்பில் இதை குறித்து இன்னும் ஒரு வித்தியாசமான டைமென்ஷனில் பேசணும். மேபி துவக்க வசனம் அதுவாக இருந்தாலும் அதனுடைய அடுத்து நம்ம அதில் கனெக்ட் பண்ண போகிற வேர்சஸ் திஸ் இஸ் கோயிங் டு பி வெரி வெரி டிஃப்ரெண்ட் ஃப்ரம் தட் சர்மன் ஆல்ரெடி நான் உங்ககிட்ட பேசினது. ஸோ இன்றைக்கி உங்களோட ஆண்டவர் பேச போகிற ஒரு வார்த்தையை நீங்கள் தெரிந்து கொள்வதற்காக. எத்தனை பேர் அந்த டைட்டில் பார்த்தீங்க? ஹவ் மெனி ஆஃப் யூ காட் இன்ட்ரெஸ்டட்? வைலண்ட் அப்படின்றதே ஒரு டெரிஃபிக்கான ஒரு நெகட்டிவான வார்த்தை. ஆக்சுவலி வைலண்ட்ன்றது இட்ஸ் ஆக்சுவலி எ நெகட்டிவ் வேர்ட். ஆனால் அதை எவ்வளோ அழகாக ஏசப்பா யூஸ் பண்ணியிருக்காரு, எவ்வளோ அழகாக ஆண்டவரை பயன்படுத்தி ஒரு விஷயத்தை நமக்கு கற்றுக் கொடுத்துருக்காரு பைபிளில் அப்படின்றத நம்ம பார்க்க போகிறோம். மேபி திஸ் சவுண்ட்ஸ் வெரி டிஃப்ரெண்ட். ஆனால் இதில் இருக்க போகிற சில வார்த்தைகள் ரொம்ப முக்கியமானது. ஸோ அதனால் நம்ம திருப்பிக் கொள்ளலாம். இன்றைக்கு ஆண்டவர் நமக்கு கற்றுக் கொடுக்க போகிற ஒரு முக்கியமான வார்த்தை மத்தேயு 11ஆம் அதிகாரத்துக்கு நேராக உங்கள் கவனத்தை நீங்கள் கொண்டு வரும்படி நான் உங்களை உற்சாகப்படுத்துகிறேன். என்னோடு கூட சேர்ந்து நீங்கள் திருப்ப வேண்டியது மத்தேயு 11ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம். வாசிக்கலாமா? யோவான் ஸ்தானன் காலம் முதல் இதுவரைக்கும் பரலோக ராஜ்யம் பலவந்தம் பண்ணப்படுகிறது. அல்லேலூயா. அதில் தொடர்ந்து வாசிப்போம். பலவந்தம் பண்ணுகிறவர்கள் அதை பிடித்து கொள்கிறார். In English, I am just reading Matthew chapter 11 verse 12. And from the days of John the Baptist until now, the kingdom of heaven suffer violence, and the violent take it by force. ஸோ இந்த வசனம் 11 மத்தேயு 11:12 இருக்குது. நீங்கள் அப்படியே எழுதிக்கிட்டே வாங்க, அதை ரெக்கார்ட் பண்ணிட்டே வாங்க. நான் சொல்லியிருக்கேன் டைரி பென் எடுத்துகிட்டு வாங்க. அதே போல் நீங்கள் எழுதும் போது இஃப் யூ வாண்ட் டு ட்ரா ஆர் யூ வாண்ட் டு மென்ஷன் எனிதிங் அதை அப்படியே நீங்கள் மென்ஷன் பண்ணிகிட்டே வரலாம். இதில் நம்ம பார்க்க போகிற ஒரு சில முக்கியமான வார்த்தைகள். ஃபர்ஸ்ட் வேர்ட் நான் உங்களுக்கு ஹைலைட் பண்ண போகிறது பரலோக ராஜ்யம். இந்த வார்த்தை நமக்கு தெரியும், தி கிங்டம் ஆஃப் காட், கிங்டம் ஆஃப் ஹெவன் அப்படின்ற வேர்ட் நிறைய இடத்துல இயேசு கிறிஸ்து தன்னுடைய சுவிசேஷ புத்தகங்களில் அவர் வாழ்ந்த காலத்தில் அவர் எஸ்டாப்ளிஷ் பண்ண வந்தது பரலோக ராஜ்யம் தான். இப்போ நீங்கள் கிங்டம் ஆஃப் காடுன்றது ஒரு பெரிய டைட்டில், அது ஒரு பெரிய புத்தகம், அது ஒரு பெரிய சர்மன். அந்த சர்மனை நீங்கள் தெரிஞ்சுக்கணும். இல்லை எனக்கு கிங்டம் ஆஃப் காட் பற்றி தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நான் உங்களுக்கு ஒரு ப்ரீச்சரை ரெக்கமெண்ட் பண்ணுவேன். பிகாஸ் நான் ஒரு கிங்டம் ஆஃப் காட் பற்றியோ இல்லை கிங்டம் ஆஃப் ஹெவன் பற்றியோ
ரெண்டும் சேம் தான், இட்ஸ் இன்டர்சேஞ்சபிள். அப்போ இதையும் புரிஞ்சுக்கிறதுக்கு எனக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருந்த ஒரு பர்சன் யாருன்னா, இஸ் நோ மோர் பட் இஸ் அ வண்டர்ஃபுல் சர்வன்ட் ஆஃப் காட், மைல்ஸ் முன்ரோ. அவரை பற்றி உங்களுக்கு தெரிஞ்சிருந்தா வெல் அண்ட் குட். அவருடைய மெசேஜ் நீங்கள் கேட்குறவங்களா இருந்தீங்கன்னா உங்களுக்கு வந்து அதை பற்றின MYLESன்னு நினைக்கிறேன் அவரோட ஸ்பெல்லிங், மைல்ஸ் MUNROE, கரெக்டாக தெரில எனக்கு, மைல்ஸ் முன்ரோ. அவர் வந்து இங்கிலீஷில் தான் அவர் பேசுவார். உங்களுக்கு ஒரு வேளை இங்கிலீஷ் தெரியும்னா நீங்கள் கண்டிப்பாக கிங்டம் ஆஃப் காட் அவருடைய சர்மன் நீங்கள் கேட்டிங்கன்னா யூ வில் கெட் அ கிரேட் ரெவலேஷன் அண்ட் அண்டர்ஸ்டாண்டிங் அபவுட் கிங்டம் ஆஃப் காட். ஸோ இஸ் அ வண்டர்ஃபுல் ப்ரீச்சர். ஸோ கிங்டம் ஆஃப் காட் பற்றி நான் உங்களுக்கு ஆல்ரெடி பேசியிருக்கிறேன். ஒரு சில விஷயங்களை, சின்ன சின்ன விஷயங்களை ஆல்ரெடி உங்களுக்கு இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்கேன். அப்போ இந்த கிங்டம் ஆஃப் காட்ன்றது வந்து ரொம்ப முக்கியமான விஷயம். கிறிஸ்டியானிட்டியில் அவர் சொன்ன ஒரு வார்த்தை என்னுடைய மனதை அசைத்திருக்கிறது. ஏன்னா நான் ஆஸ் வி ஆர் கோயிங் டு சர்ச்சஸ், நாங்கள் இவாஞ்சலிஸ்ட் கிடையாது, நாங்கள் வந்து அப்போஸ்டல்ஸ். ஸோ அப்படி தான் கர்த்தர் எங்களை வந்து அழைத்திருக்கிறார். பல நேரத்தில் இந்த காலிங்கை நாங்கள் வெளியில் சொல்கிறதுக்கு கொஞ்சம் ஹெசிடேட் பண்ணியிருக்கிறோம். பிகாஸ் when we didn't understand, especially I didn't understand the calling. அந்த சமயத்தில் வந்து நாங்கள் அவ்வளோவா சொல்ல மாட்டோம் இந்த காலிங்கை பற்றி. ஆனால் ஆண்டவர் எங்களுக்கு வந்து இந்த காலிங்கை பற்றி கற்றுக் கொடுக்கும் பொழுது we are apostles. அதில் வந்து நிறைய ஒர்க் இருக்குது ஒரு அப்போஸ்டலர் செய்ய வேண்டியது. அதில் முக்கியமான ஒரு வேலை என்ன அப்படின்னா சபைகளை திடப்படுத்தணும். இப்போத்துக்கு நாங்கள் அந்த மினிஸ்ட்ரியை தான் செஞ்சுட்ருக்கோம். we go into churches, we go into the children of God's life. அந்த மாதிரி கர்த்தர் எங்களை வந்து சபைகளுக்கு கொண்டு போகிறார். சபைகளில் இருக்கிற ரட்சிக்கப்பட்டவர்களை பலப்படுத்தி திடப்படுத்தி அவர்களுக்கு தேவனுடைய ராஜ்யத்தை குறித்தும் கர்த்தருடைய சத்தியங்களையும் விவரித்து சொல்கிறதுக்கு தான் கர்த்தரைங்களை இந்த காலங்களில் யூஸ் பண்ணிகிட்டு இருக்கிறாங்க. இவாஞ்சலிசம்ன்றது தேவனை அறியாத ஜனங்களுக்கு முன்பாக நின்று செய்கிற அந்த இவாஞ்சலிசம் வந்து எங்களுக்கு 1 or 2 மீட்டிங்ஸ் நான் அப்படி செஞ்சுருக்கிறோம். வி ஹவ் டன் இவாஞ்சலிசம், ஐ ஹவ் டன் பர்சனல் இவாஞ்சலிசம். நிறைய வந்து கார் வரத்துக்கு முன்னாடி நிறைய பர்சனல் இவாஞ்சலிசம் செஞ்சுருக்கிறேன். கூட்டமாக சில இவாஞ்சலிக்கல் மீட்டிங்களுக்கு எங்களை இன்வைட் பண்ணுவாங்க. வி ஹாவ் டன் இட். ஆனால் மெஜாரிட்டி கர்த்தர் எங்களை சபைகளுக்கு கொண்டு போகிறார். ஆனால் இந்த சபைகளுக்குள்ளே நம்ம பார்க்குற ஒரு பெரிய ட்ராபேக் என்னன்னா, அது மைல்ஸ் முன்ரோ வாயில் வழியாக நான் கேட்டேன். அவர் சொன்னது என்ன அப்படின்னா, இந்த கிங்டம் ஆஃப் காட் கிறிஸ்டியானிட்டி நம்ம எல்லாருமே சொல்லி கேட்டிருக்கிறோம். கிறிஸ்டியானிட்டி இஸ் அ ரிலீஜியன். இல்லை, கிறிஸ்டியானிட்டி ஒரு ரிலீஜன் இல்லை. கிறிஸ்டியானிட்டி இஸ் நாட் அ ரிலீஜன், இட்ஸ் அ ரிலேஷன்ஷிப்னு சொல்லுவாங்க. அது வந்து ஒரு பர்சனலாக கிறிஸ்டியானிட்டி இஸ் அ ரிலேஷன்ஷிப் அப்படின்றது உறவு அப்படின்னு நம்ம வச்சுக்கலாம். ஆனால் when I was just hearing his sermon, அவருடைய ஒன் ஆஃப் த sermon about the kingdom of God நான் கேட்டுட்ருக்கும் போது எனக்கு இந்த ஒரு வேர்ட் வந்து புரிஞ்சிச்சு. கிறிஸ்டியானிட்டி இஸ் நாட் a religion, but Christianity is a dominion. Hallelujah. It's a dominion. ஆண்டவர் வந்து சர்ச் மெம்பர்ஸ் நிறைய பேர் இருக்காங்க. மெம்பர்ஸ் வேண்டாம் ஆண்டவருக்கு. வேண்டானா இட்ஸ் ஓகே, யூ கேன் பி எ மெம்பர் ஆஃப் அ சர்ச், தட்ஸ் ஓகே, குட், வெல் அண்ட் குட், தம்ஸ் அப் ஃபார் தட். ஆனால் ஆண்டவர் யாரை தேடுறாருன்னா, ஆண்டவருக்கு வந்து சிட்டிசன்ஸ் வேணும். எத்தனை பேர் ஆமேன்னு சொல்கிறீங்க? காட் நீட்ஸ் சிட்டிசன்ஸ். ஏன்னா ஆண்டவர் இந்த பூமிக்கு வந்ததே வந்து எதை ஸ்தாபிக்க வந்தார்னா கர்த்தருடைய ராஜ்யத்தை கொண்டு வந்தார். ஹீ brought down the kingdom of God. கர்த்தருடைய ராஜ்யத்தை குறித்து நீங்கள் நிறைய வாசிக்கலாம், நிறைய உவமைகளை வாசிக்கலாம். சமீபத்தில் சண்டே சர்வீஸ்னாலே நான் மெஜாரிட்டி கிங்டம் ஆஃப் காட் பற்றி தான் சண்டேஸ் ப்ரீச் பண்ணணும்ட்டு அது வந்து கொஞ்சம் சர்ச்சஸ்க்கு வந்து சொல்லிக்கிட்டே இருக்கிறேன். ஸோ சபைகளுக்குள்ளே இருக்கிறவங்க வெறும் சர்ச் மெம்பராக இல்லாமல் சிட்டிசன் ஆஃப் ஹெவனா, சிட்டிசன் ஆஃப் த கிங்டம் ஆஃப் ஹெவனா அப்படின்னா குடி மக்களாக மாறணும்னு ஆண்டவர் விரும்புகிறார். ஆமேன். கிங்டம் ஆஃப் காட் அப்படின்றது என்னென்னா, அது வந்து எப்படி சொல்லலாம், கிங்டம் ஆஃப் காட்ன்றது வந்து அவர் வந்து தேவனுடைய, அது வந்து ராஜ்யம். அந்த ராஜ்யத்தில் ஜீசஸ் தான் ராஜா. அவருடைய சித்தம் தான் அந்த ராஜ்யத்தில் நடக்கும். இப்போ நம்ம எந்த ராஜ்யத்தில் இருக்கிறோம், நம்ம இந்தியாவுக்குள்ளே இருந்தால் கூட, நான் உங்களுக்கு அதை ஆல்ரெடி ப்ரீச் பண்ணியிருக்கேன். ஆனால் இதை பற்றி சொல்லிட்டு தான் நான் இந்த பேசேஜ் கடந்து போகணும்னு நினைக்கிறேன். நம்ம என்ன தான் இப்படி இருந்தாலும் ஸ்பிரிச்சுவலி பார்த்தா வி ஆர் அண்டர் த கிங்டம் ஆஃப் காட். கிங்டம் ஆஃப் காட் நமக்குள்ளே இருக்குன்னு பைபிள் சொல்லுது. கர்த்தர் சொல்கிறாரு, கர்த்தருடைய ராஜ்யம் உங்களுக்குள் இருக்கிறது, கர்த்தருடைய ராஜ்யம் உங்கள் நடுவில் வந்திருக்கிறது, கர்த்தருடைய ராஜ்யம் இவ்வுலகத்துக்குரியது அல்ல அப்படின்னு நிறைய இடத்துல ஜீசஸ் பேசிக்கிட்டே வரார். இட்ஸ் நாட் அபவுட் திஸ் வேர்ல்ட். ஃபிசிக்கலி பார்க்கும்போது நம்ம இந்திய தேசத்தில் இருந்தாலும் ஸ்பிரிச்சுவலி நம்ம பொசிஷனை பார்க்கும்போது வி ஆர் இன் த கிங்டம் ஆஃப் காட். ஹல்லேலூயா. நமக்கு ஒரு ராஜா இருக்கிறாரு. ராஜா ஆட்சி முறையில் தான் நம்ம வந்து டெமோக்ராட்டிக் கண்ட்ரியில் இப்போ இருந்தால் கூட ஸ்பிரிச்சுவலி பார்த்தா வி ஆர் நாட் இன் த டெமோக்ராட்டிக் கிங்டம், வி ஆர் அண்டர் த கிங்ஷிப். ஆமேன். அவருடைய ராஜ்யம். அதனால தான் கர்த்தருடைய வேதத்தில் நான் உங்களுக்கு ஆல்ரெடி சொல்லியிருக்கிறேன், 5, 6, 7 அதிகாரங்கள் மத்தேயு நீங்கள் வாசிக்கும் பொழுது கர்த்தருடைய ராஜ்யத்தில் இருக்கிறவர்கள் எப்படியெல்லாம் இருக்கணும், அந்த ஊரில், இந்த இந்தியாவில் நீங்கள் இருக்கணும்னா உங்களுக்கு வந்து என்ன இருக்கணும்,
ரேஷன் கார்டு இருக்கணும், உங்களுக்கு வந்து என்ன இருக்கணும், ஆதார் கார்டு இருக்கணும், நீங்கள் வந்து இப்படிலாம் சில கண்டிஷன்ஸ் இருக்குல்ல, இப்படி தான் நீங்கள் இருக்கணும், இப்படி தான் நடந்துக்கணும் அப்படின்ற மாதிரி. அதை நீங்கள் மீறும் பொழுது நம்ம போலீஸ் வந்து நம்மளை பிடிப்பாங்க, நம்மளை ஜெயிலில் தள்ளுவாங்க அந்த சட்டங்களை மீறும் பொழுது. ஆனால் இந்த இந்திய தேசத்துக்குள்ளே இருக்கிறதுனால உங்களுக்கு நிறைய உரிமைகளும் இருக்குது, உங்களுக்கு நிறைய ரூல்ஸும் இருக்குது, ரெஸ்பான்சிபிலிட்டியும் இருக்குது. அப்படி தான் பைபிள் வந்து கிங்டம் ஆஃப் காடில் வந்து நிறைய ரெஸ்பான்சிபிலிட்டியும் இருக்குது, ரூல்ஸும் இருக்குது, அதே போல் நிறைய பெனிஃபிட்ஸ் இருக்குது. நான் இப்போ சமீபத்தில் சில விஷயங்களை யோசிச்சுட்டு இருக்கும் பொழுது இந்த இவாஞ்சலிசமில் நம்ம பண்ணுற ஒரு பெரிய ட்ராபேக் என்னன்னு யோசிச்சுட்டு இருந்தேன். அப்போ என்ன ட்ராபேக், ஏன் பீப்புள் தே கம் இன், தே கெட் மிரக்கிள் அண்ட் தே ஜஸ்ட் கோ அவே. அப்படி இல்லைன்னா எப்போவுமே கான்ஸ்டண்ட்டாக கிறிஸ்டியன்ஸ் மென்டாலிட்டியில் நம்ம ஏதாவது ஒன்று ஆண்டுகிட்டேருந்து வாங்கணும், பெற்றுக்கொள்ளணுன்ற அந்த ஹைலைட்லேயே போயிட்டே இருக்காங்களே, வை தே ஆர் நாட் டேர்னிங் இன் டு த கிங்டம் அப்படின்னு நான் யோசிச்சுட்டு இருந்தேன் ஒரு நாள். when I was thinking about it, அப்போ தான் எனக்கு புரிஞ்சிச்சு, இவாஞ்சலிசம் நம்ம பண்ணும் பொழுதோ இல்லை சுவிசேஷத்தை அறிவிக்கும் பொழுதோ நம்ம கர்த்தருடைய ராஜ்யத்தினுடைய பெனிஃபிட்ஸை மட்டும்தான் டிக்ளேர் பண்ணுறோம். அல்லேலூயா. ஆனால் அதில் இருக்க ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் மறைக்கப்படுது. பெனிஃபிட்ஸ் மட்டும் சொல்கிறதுனால ஜனங்க குடுகுடுன்னு ஓடி வந்துடுறாங்க. உள்ள சர்ச்சுக்கு வந்ததுக்கப்புறம் நம்ம ரூல்ஸ் சொல்லும்போது பீப்புள் ஆர் பிகேமிங் லைக் தே cannot accept it. அப்போ அதனால தான் பைபிளில் நீங்கள் வாசிச்சிங்கன்னா ரட்சிக்கப்படுகிறவர்களுக்கு சுவிசேஷங்கள் அறிவிக்கும் பொழுது பெனிஃபிட்ஸ் அறிவிக்கப்படல, ரூல்ஸ் தான் அறிவிக்கப்படுது. அல்லேலூயா. நீங்கள் இப்படி செய்யணும், நீங்கள் மனம் திரும்பணும். ரைட் இவாஞ்சலிசம் என்ன தெரியுமா? ரிப்பெண்ட் தான் ரைட் இவாஞ்சலிசமுடைய பிகினிங். அல்லேலூயா. யூ டூ திஸ், ரிப்பெண்ட். அப்போ அப்படி கிங்டம் ஆஃப் காட்குள்ளே வர்றதுக்கு ஒரே வழி என்ன தெரியுமா? ரிப்பெண்ட் தான். அப்படி கர்த்தருடைய ராஜ்யத்தை குறித்து இயேசு கிறிஸ்து சொல்கிற ஒரு அற்புதமான வசனம் இது. ஆண்டவர் ஒரு விஷயத்தை கோட் பண்ணுறார். யாருன்னா, யோவான் ஸ்தானகன் காலம் முதல் எப்போருந்து இந்த ஒரு சீசன் ஆரம்பிக்குது, இல்லை ஒரு புதிய ஒரு ரெவல்யூஷன் ஆரம்பிக்குது அப்படின்னா அது எங்கள் சீசன்லேருந்து ஆண்டவர் ஸ்டார்ட் பண்ணுறார். நம்ம ஒரு பேசேஜ் எழுதணும்னா ஒரு பேசேஜில் ஒரு லைனையோ இல்லை ஒரு கோட்டையோ நம்ம என்ன பண்ணுவோம்? பிராக்கெட் போடுவோம். இப்போ நீங்கள் கிண்டலில் படிக்கிற ஹேபிட் உங்களுக்கு இருக்குது அப்படின்னா, இப்போ நான் கிண்டலில் படிக்கும் போது நம்ம ஒரு முக்கியமான அந்த புக்கில் நமக்கு முக்கியமான இடத்துல வந்து நம்ம என்ன பண்ணுவோம்னா, we will bring out the color and we will point it, ஹைலைட் பண்ணுவோம். அந்த மாதிரி கிங்டம் ஆஃப் ஹெவனில் வந்து ஆண்டவர் ஒரு சீசனை மார்க் பண்ணுறார். எங்கே இருந்துன்னா, ஃப்ரம் ஜான் த பேப்டிஸ்ட் அன்டில் டேட். ஹல்லேலூயா, ஆமென். யோவான் வந்து சுவிசேஷத்தை பிரசங்கித்தது முதல் இது வரைக்கும் பரலோக ராஜ்யம் பலவந்தம் பண்ணப்படுகிறது. இந்த பலவந்தம்னு பண்ணப்படுகிற வார்த்தையை ஃபஸ்ட்டு நான் வாசிக்கும் போது நான் எப்படி நினச்சேன்னா, பரலோக ராஜ்யத்தை கஷ்டப்படுத்துகிறாங்க, இது கிங்டம் ஆஃப் ஹெவனை கஷ்டப்படுத்துகிறாங்க அப்படின்னு வாசித்தேன், நினச்சேன் பலவந்தம் பண்ணுறாங்க அப்படின்னும் போது. ஆனால் இந்த இடத்துல நான் வாசிக்கும் பொழுது அதுக்கான ஒரு ரூட் வேர்ட், க்ரீக் ரூட் வேர்ட் ஒன்றை வந்து கண்டுபிடிக்க தேவாவியனர் உதவி செய்தார். ஐ லேர்ன்ட் இட் அண்ட் ஐம் ஜஸ்ட் எக்ஸ்பிரஸிங் தட் டு யூ. அந்த வைலன்ஸ்ன்னு இருக்குது பார்த்தீங்களா, பலவந்தம் பண்ணப்படுகிறது. அந்த வைலன்ஸ்க்கு கிரேக்க பதத்தில் பயாசோ அப்படின்ற வார்த்தை, BIAZO அப்படின்ற பயாசோன்ற கிரேக்க வார்த்தை பயன்படுத்தப்படுது. க்ரீக் வேர்ட் அங்கே யூஸ் பண்ணப்படுற க்ரீக் வேர்ட். அந்த க்ரீக் வேர்டுக்கு என்ன அர்த்தம் தெரியுமா? யூசிங் force or pressing forward. Hallelujah. Using force, பலத்தை பிரயோகப்படுத்துகிறது. அதாவது அது எப்படி அவங்க அந்த ஃப்ரேம் அவங்க எப்படி சொல்கிறாங்கன்னா, யூசிங் ஃபோர்ஸ் ஆர் ப்ரெஸ்ஸிங் ஃபார்வர்ட் வித் எனர்ஜெட்டிக் எஃபர்ட்டை யூஸ் பண்ணி. இப்போ நம்ம வந்து ஒரு விஷயத்தை திடீர்னு சாவி போட்டு திறக்கலாம், ஆனால் பைபிள்லேயே கிங்டம் ஆஃப் ஹெவனுக்கு வந்து கீஸை கொடுத்துருக்கேன்னு ஜீசஸ் சொல்லியிருக்கிறார். ஆமென். தி கீஸ் ஆஃப் தி கிங்டம் ஆஃப் ஹெவன். ஆனால் இந்த இடத்துல இந்த பேசேஜ் எப்படி சொல்லுது பாருங்கள், பலவந்தம் பண்ணப்படுகிறது, யூசிங் ஃபோர்ஸ். அப்போ வைலண்ட்டானவங்க யாருன்னா, தனக்கு இருக்கிற பலத்தை பயன்படுத்தி ஃபோர்ஸை யூஸ் பண்ணியோ இல்லை ப்ரெஸ் ஃபார்வர்ட் அழுத்தம் கொடுத்தோ அதற்குள் நுழைகிறவங்க. நீங்கள் எப்படி இப்போ புரிஞ்சுக்கலாம் அப்படின்னு வச்சுக்கோங்களேன். ஒரு ரூம் இருக்குதுன்னு வச்சுக்கலாம், இல்லை ஒரு பஸ், நீங்கள் ஒரு பஸ் ஸ்டாப்பில் நின்றுட்டுருக்கீங்க. ஐ மேக்கிங் யூ அண்டர்ஸ்டாண்ட், ஓகே? பஸ் ஸ்டாப்பில் நீங்கள் நின்றுட்டுருக்கீங்க, உங்களுக்கு பக்கத்தில் இருக்கவங்க சொல்கிறாங்க, இதுதான் இந்த பஸ் ஸ்டாப்புக்கு வரப்போகிற கடைசி பஸ், இந்த பஸ்ஸை மிஸ் பண்ணிட்டா நாளைக்கு 10 மணிக்கு தான் பஸ்ஸு அப்படின்னு சொன்னாங்கன்னு வச்சுக்கோங்களேன். ஆமென். அப்படி சொல்கிறாங்க அப்படின்னா இப்போ அந்த பஸ் வந்து நிற்குது. இப்போ நீங்கள் என்ன சிஸ்டர் பண்ணுவீங்க? என்ன பண்ணுவீங்க? அப்போ தான் நம்ம ரியாலிட்டியே உள்ளே வரும். எனக்கு இன்னும் ஞாபகம் இருக்குது, சின்ன வயசில் எங்கள் பாட்டி பார்க்குறதுக்காக நாங்கள் வெள்ளூர் போவோம். எங்கள் மாமா கரிகரி ஹாஸ்பிட்டலில் ஒர்க் பண்ணாங்க. ஸோ பாட்டி அவங்களோட இருப்பாங்க. அப்போ சம்டைம் பஸ், ஏன்னா சாட்டர்டே சண்டேஸ் வீக்கெண்ட்ஸ் தான் போவோம். அப்போ முடிச்சுட்டு பஸ் ஏறணுன்னா மை மம்மி வில் ரஷ். அந்த க்ரௌடுக்கு நடுவில் எங்கள் அம்மா புகுந்து உள்ளே போவாங்க. நானும் என் தங்கச்சியும் அப்போ கொஞ்சம் யங்காக இருப்போம்ல, அந்த ஒரு மாதிரி நமக்கு ஐயோ அந்த மாதிரி அடித்து பிடிச்சி ஏறுறது வந்து நமக்கு ரொம்ப வெக்கமாக இருக்கும்.
மம்மி. ஆனால் மம்மி போய் ஏறி அதில் வந்து ஒரு சீட் பிடிச்சி எங்கள் 2 பேரும் உட்கார வச்சுருவாங்க. ஆனால் அதை செய்கிறதுக்கு எங்களுக்கு ரொம்ப ஷையாக இருக்கும். ஆனால் அதுக்கப்புறம் பாருங்கள், சீசன் மாறிச்சு, நானும் பெரிய பிள்ளையானேன். அதுக்கப்புறம் நான் காலேஜ் போனேன். காலேஜ் போனதுக்கப்புறம் லீவ் வரும். லீவ் வந்தால் வீக்கெண்ட்ஸ் தான் வரும். அதுவும் இந்த மாதிரி தீபாவளியெல்லாம் இப்போ பார்த்தீங்க எப்படி இருக்குது. அந்த மாதிரி சீசன்லலாம் இந்திய தேசத்தின் பக்கம் வந்து பஸ் பிடித்தீர்கள் என்றால், அப்போல்லாம் அந்த ஸ்லீப்பர் பஸ் பற்றியெல்லாம் நாலேஜ் கிடையாது. இப்போ தான் அந்த ஸ்லீப்பர் பஸ்லாம். அப்போ நான் ஏறுவேன் பாருங்கள், அடித்து பிடிச்சி உள்ளே ஏறணும். ஏன்னா இந்த பஸ்ஸை நான் மிஸ் பண்ணக்கூடாது. இது பிடிச்சாதான் நான் எங்கே போய் சேர முடியும், வீடு. இல்லை எல்லாரும் எல்லாரும் ஏறட்டுன்னு கை கட்டி நின்றுட்டு இருந்தோன்னு வச்சுக்கோங்க, எல்லாரும் ஏறி போயிடுவாங்க, நம்ம நிற்க வேண்டியதுதான். இப்போ பரலோக ராஜ்யத்தை பெற்றுக்கொள்ளணும், அதை அடையணும் அப்படின்னா பரலோக ராஜ்யத்துக்குள்ளே வந்தவங்கெல்லாம் யாருன்னா, சரி அப்படியே கேப்ரியல் வந்து அழகாக தூக்கிட்டு போய் நம்மளை பஸ்ஸில் உட்கார வச்சுருவாருன்னு கை கட்டினவங்க யாரும் பரலோக ராஜ்யத்துக்குள்ளே வர முடியாது. ஜீசஸ் சொல்கிறார், எப்பா பலவந்தம் பண்ணு, புட் எஃபர்ட், ஃபோர்ஸ், ஹல்லேலூயா, ஃபோர்ஸ் பண்ணு. ஏன்னா இதை மிஸ் பண்ணால் நித்திய ஜீவனுக்கு வழியே இல்லை. ஆமேன். இந்த பஸ்ஸை மிஸ் பண்ணால் நாளைக்கு 10 மணிக்கு தான் உங்களுக்கு பஸ் கிடைக்கும்னா, நிச்சயமாக நீங்கள் வெக்கப்படுற ஆளாக இருந்தாலும், எவ்வளோ ஷை டைப்பாக இருந்தாலும், எவ்வளோ இன்ட்ரோவர்ட் இருந்தால் கூட, வாட் யூ வில் டூ, பஸ்ஸு வந்த உடனே அடித்து பிடிச்சி ஏறி ஒரு சீட்டில் உட்காந்துருவீங்க. அப்படி சீட்டே கிடைக்கலனாலும் அதுக்குள்ளே எப்படி ஆகிலும் ஓடி அதுக்குள்ளே சேர்ந்துடணும் அப்படின்னு நினைப்பீங்க பாருங்கள். இதுதான் பலவந்தம். நான் சில மனிதர்களை உங்களுக்கு முன்னாடி நிறுத்த நினைக்கிறேன், பலவந்தம் பண்ணின மனிதர்கள். நான் உங்களுக்காக அதற்காக கொண்டு போக போகிற ஒரு பியூட்டிஃபுல்லான பேசேஜ் என்ன தெரியுமா? அதை உங்களுக்கு நான் சொல்கிறேன் எப்படி அப்படின்னு. இதை புரிய வைக்கிறதுக்காக நான் உங்களுக்கு ஒரு எக்ஸாம்பிளை எடுத்துக்கிறேன். நீங்கள் லூக்கா 5ஆம் அதிகாரத்துக்கு நேரம் உங்களுடைய கவனத்தை திருப்பலாம். நம்ம எல்லாரும் சேர்ந்து லூக்கா 5ஆம் அதிகாரத்தில் உங்களுக்கு தெரிந்த ஒரு சம்பவம் தான். அங்கே நம்ம வாசிக்கிறோம், ஒரு மனுஷன் இருக்கிறான். அந்த மனுஷனுடைய பெயர் மென்ஷன் பண்ணப்படல. 5ஆம் அதிகாரம் 18ஆம் வசனத்தை நம்ம வாசிக்க போகிறோம். லூக்கா 5ஆம் அதிகாரம் 18ஆம் வசனம் வாசிக்கலாம். அப்பொழுது சில மனுஷர் திமிர்வாதக்காரன் ஒருவனை படுக்கையோடு எடுத்து கொண்டு வந்து அவனை உள்ளே கொண்டு போகவும் அவர் முன்பாக வைக்கவும் வகை தேடினார்கள். ஹல்லேலூயா, ஆமென். லூக் சாப்டர் 5 verse 18 நான் வாசிக்கிறேன். ஒரு திமிர்வாதக்காரன் இருக்கிறான். அந்த திமிர்வாதக்காரனை படுக்கையோடு எடுத்து கொண்டு வந்து இயேசுவுக்கு முன்பாக வைக்கணும். அவங்களுடைய டார்கெட் என்ன? தே ஹாவ் அ டார்கெட். இன்றைக்கி ஏன் பீப்புள் வந்து தே ஆர் நாட் ப்ரெஸ்ஸிங் ஃபார்வர்ட் ஆர் புட்டிங் எஃபர்ட்ஸ்? நிறைய பேரால் ஏன் வந்து எஃபர்ட் எடுக்க முடியல, ஃபோர்ஸ் பண்ண முடியல, தன்னுடைய எனர்ஜியை செலவழிக்க முடியலன்னு அவங்களுக்கு ஒரு டார்கெட்டே இல்லை. ஜஸ்ட் லிசன். நான் உங்களுக்கு சொன்ன மாதிரி நீங்கள் மைல்ஸ் முன்ரோட மெசேஜஸ் கேளுங்க. நீங்கள் அதில் வந்து எனக்கு வந்து ரொம்ப ஐ ஓப்பனிங். அவரோட மெசேஜை நான் ரொம்ப நாளாக கேட்டுட்ருக்கிறேன். ஐ ஹாவ் ஹிஸ் புக் ஆல்சோ அபவுட் விமன். நான் கிண்டில் அவருடைய புத்தகத்தை படிச்சிருக்கிறேன். எனக்கு ரொம்ப பெனிஃபிட்டாக இருந்த ஒரு புத்தகம். அண்ட் அபவுட் ப்ரேயர், அவர் ரொம்ப அழகாக ப்ரேயர் பற்றி, கிங்டம் ஆஃப் காட் பற்றி சொல்வார். அவர் சொல்லும்போது ஒரு வார்த்தை அதில் எழுதியிருக்கும். என்னென்னா, சும்மா காலைல எழுணும், சாப்பிடணும், வாழணும், வீடு கட்டணும், இல்லை கல்யாணம் பண்ணிக்கணும், குழந்தை பெற்றுக்கணும், இப்படி ஒரு சர்க்கிளில் வாழ்கிறதுக்கு மட்டும் ஆண்டவர் நமக்கு என்ன பண்ணல, கொடுக்கல. அல்லேலூயா. இந்த வட்டத்துக்குள்ளேயே நம்ம வாழ்கிறதுக்கு மட்டும் ஆண்டவர் நமக்கு ரட்சிப்பை கொடுக்கல, அபிஷேக். இது மட்டும் நம்முடைய நோக்கமே கிடையாது. இது வந்து நம்ம ரொம்ப இந்த சைக்கிளுக்குள்ளே நம்ம சுற்றிக்கிட்டே இருக்கிறோம். ஆனால் பைபிள் ஒரு வார்த்தையை நமக்கு தெளிவாக சொல்லுகிறது. நம்ம நிறைய நேரத்தில் வந்து நமக்கு ஒரு டார்கெட் இல்லை. எனக்கு இயேசு வேணும் அப்படின்னு நினச்சா, எனக்கு இந்த விஷயம் வேணும் அப்படின்னு நம்ம நினைக்கும் போது தான் அதுக்கான எஃபர்ட் போட முடியும். இவங்களுக்கு என்ன டார்கெட் இவங்களுக்குன்னா, இவங்க 4 பேருக்கும் ஒரே டார்கெட் இருந்துச்சு. என்ன டார்கெட் அப்படின்னா, அவங்க எப்படி ஆகலும் இந்த திமிர்வாதக்காரனை கொண்டு போய் முன்னாடி வைக்கணும். ஆனால் அப்படி முன்னாடி வைக்க ட்ரை பண்ணும்போது அவங்களுக்கு ஒரு ஒப்ஸ்டக்கிள் வருது. இங்கே நல்லா புரிஞ்சுக்கணும், கர்த்தருடைய ராஜ்யத்திற்கு உள்ள நம்ம நுழையிறதுக்கு அப்படியே ஈஸி வே நமக்கு திறந்திருக்காது. எப்பவுமே பாருங்கள், ப்ரேயர் பண்ணுறதுக்கு ஒரு ரூட் நமக்கு ஈஸியாக இருக்காது, ஆராதனை பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்காது. யூ வில் ஆல்வேஸ் ஃபேஸ் obstacle when you want to do something for God. ஹல்லேலூயா. கர்த்தருடைய கிங்டம்காக, அவருடைய நீதியை தேடுறதுக்கு, இந்த ஸ்பிரிச்சுவலி நீங்கள் ஏதாவது பண்ணுனா மட்டும் உங்களுக்கு obstacle வரும். அப்படி அவங்க ஃபேஸ் பண்ண obstacle என்ன அப்படின்னா, 19ஆம் வசனத்தில், ஜனக்கூட்டம் மிகுதியாக இருக்கிறபடினால உள்ளே போகிறதுக்கு அவங்களுக்கு வழி இல்லை. உடனே அவங்க என்ன பண்ணாங்க, சரிப்பா வாப்பா, உள்ளே போகிறதுக்கு தான் வழி இல்லையே, நம்ம போயிட்டு நாளைக்கு வருவோம். நோ, அவர்கிட்ட போனால் இவனுக்கு சுகம் கிடைக்கும் அப்படின்னு அவங்களுக்கு தெரியும். அல்லேலூயா. அதுக்காக அவங்க என்ன பண்ணாங்க, பலவந்தம் பண்ணுறாங்க. இப்போ
இது வரைக்கும் எல்லார மாதிரி சும்மா லிட்டில் எஃபர்ட் எடுக்கிறாங்க. ஆனால் இப்போ என்ன பண்ணுறாங்கன்னா, அடுத்த வசனத்தில் நம்ம வாசிக்கிறோம், ஹல்லேலூயா, ஆமென். ஜனக்கூட்டம் வழியாய் இயேசுவுக்கு முன்பாக வாசிக்கலாமா? 19. மிகுதியாய் இருந்தபடினால் அவனை உள்ளே கொண்டு போகிறதற்கு வகை காணாமல் வீட்டின் மேல் ஏறி தட்டோடுகள் வழியாக ஜனங்களின் மத்தியில் இயேசுவுக்கு முன்பாக அவனை படுக்கையோடு இறக்கினார்கள். ஹல்லேலூயா. பலவந்தம் பண்ணுகிறார்கள். அப்படி அவங்க பண்ண உடனே ஆண்டவர், ஏன்பா இப்படி பண்ணுற, ஏமா இப்படி கூரையெல்லாம் பிரிக்கிற அப்படின்லாம் சொல்லலை. அது அவருக்கு முக்கியமே இல்லை. கூரை பிரியறதெல்லாம் முக்கியம் இல்லை. கூரை பிரிஞ்சால் அப்புறம் போட்டுக்கலாம், தட்டோடுகள் எடுக்கப்பட்டால் மறுபடியும் ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். தட்ஸ் நாட் இம்பார்ட்டன்ட். ஆண்டவர் அவங்க விசுவாசத்தை பார்க்குறாரு. அவங்க விசுவாசத்தை பார்த்து இந்த திமிர்வாத காரனுக்கு கர்த்தர் ஒரு பெரிய சுகத்தை கொடுக்குறார். நீங்கள் பலவந்தம் பண்ணின பல பேர் இந்த பைபிளில் இருக்கிறாங்க. எட்டி பார்க்குறாரு. சகீவால் இயேசுவை பார்க்க முடியல. ஓடி போய் அத்திமரத்தின் மேலே ஏறி நின்று பார்க்குறாரு. பலவந்தம் பண்ணு. ஆப்ஸ்டக்கிள்ஸ் வரும்போது யூ ஹாவ் டு யூஸ் ஃபோர்ஸ். ஹல்லேலூயா. தடைகள் வரும் பொழுது, ஃபோர்ஸ்க்கு எப்படி தமிழில் சொல்கிறதுன்னு எனக்கு தெரில, பலத்தை பிரயோகிக்கணும். தடைகளை பார்த்து சோர்ந்து உட்கார்றவங்களால தேவனுடைய ராஜ்யத்தை பிடித்து கொள்ள முடியாது. ஹல்லேலூயா. தடைகளை பார்த்து, சூழ்நிலைகளை பார்த்து, எதிர்மறையான சூழல்களை பார்த்து நீங்கள் உட்காந்துட்டீங்க, ஓகே அது தானாக நம்மளை வந்து சேரும், அது தானாக நமக்கு நடக்கும், அப்படியெல்லாம் ஒன்றுமே தானாக நடக்கவே நடக்காது. ஹல்லேலூயா. ஆமாம், உந்தி தள்ளுதல். ஆமாம், தள்ளுங்க. டேக் எஃபர்ட், புட் யுவர் எனர்ஜி. இது அப்படியே நடக்கும், சரி நம்ம அப்படியே விட்டுறலாம் அப்படின்னு இல்லை, ஃபோர்ஸ் பண்ணணும். ஏன்னா அவர்கிட்ட தான் சுகம் இருக்குது. ஜெபிக்கணும். தடை வந்துருச்சுன்னு சொல்லக்கூடாது. நீங்கள் பாருங்கள், சகேயு நான் குள்ளமாக இருக்கேன், என்னால் முடியாது அப்படின்னு சொல்லலை. அவரால் என்ன முடியும், ஃபோர்ஸ் பண்ணுறார், போகலாம், எஃபர்ட் எடுக்கிறார். அதான் அந்த வார்த்தைக்கான அர்த்தம். அந்த வார்த்தைக்கான எஃபர்ட் எடுக்கணும். அந்த வார்த்தை எப்படி சொல்லுது? எனர்ஜெட்டிக் எஃபர்ட். பலத்தை பிரயோகப்படுத்தி, யூ புட் அன் எனர்ஜி, புட் அன் எஃபர்ட் எடுக்கணும். தேவனுடைய ராஜ்யத்திற்கு, கர்த்தருடைய கிங்டமில் இஃப் யூ வாண்ட் டு ரிசீவ் எனிதிங் யூ ஹேவ் டு டேக் சம் எஃபர்ட். நீங்கள் பாருங்கள், அந்த ப்ளீடிங் விமன் நம்ம எல்லாருக்குமே தெரியும்ல, அவங்கள பற்றி நீங்கள் மார்க் 5 பார்க்க முடியும். லூக்கா 5, மார்க் 5. நீங்கள் மார்க் 5க்கு போய் பார்த்தீங்கன்னா, அந்த அம்மா வந்து வெளியே இந்த காலத்திலே நம்ம தாத்தா பாட்டி கேட்டாலே நம்ம பாட்டி ஸ்டோரி சொல்லுவாங்க. அப்படி ஒரு ப்ளீடிங் டிஸார்டர் இருக்கிற ஒரு பெண் வந்து வெளியில் வரவோ, அவங்க சமுதாயத்தில் எல்லாரோடையும் சேர்ந்து கலக்கவோ அவங்களுக்கு வந்து அப்படி கிடையாது. அது வந்து கல்ச்சுரல் ஒப்ஸ்டக்கிள். அந்த அம்மா ஃபேஸ் பண்ணது கல்ச்சுரல் ஒப்ஸ்டக்கிள். இங்கே பார்த்தா சிச்சுவேஷனல் ஒப்ஸ்டக்கிள். அப்போ அந்த கல்ச்சுரல் ஒப்ஸ்டக்கிள், அந்த பேரியரை இந்த அம்மா என்ன பண்ணுறாங்க, ஐயோ எல்லாரும் என்ன சொல்லுவாங்க, எல்லாரும் என்ன நினைப்பாங்க, இப்படி நம்ம போனால் அவளுக்கு அது முக்கியம் இல்லை. அவளுக்கு சுகம் வேணும். யார் என்ன நினச்சா என்ன, இந்த அவளுக்கு சுகம் வேணும். அதனால அந்த தடைகளை தாண்டி நெருக்குகிறவர்கள் எத்தனையோ பேர் நெருக்கிட்டு இருக்காங்க. அந்த நெருக்கத்துக்குள்ளே ஐயோ ஜீசஸை சுற்றி எல்லாரும் இருக்காங்க, அவர் தனியாக இருக்கும் போது அவரை மீட் பண்ணலான்னு அவள் யோசிக்கலை. அந்த நெருங்கி இருக்கிறவர்களுக்கு உள்ள புகுந்து போய், ஹல்லேலூயா, புகுந்து போய் அவருடைய வஸ்திரத்தை தொடுறான். இட் வாஸ் நாட் an easy thing to do. It took effort. அவளுக்கு அது எஃபர்ட் எடுத்தா. அந்த எஃபர்ட்டை அப்பா பார்க்குறாரு. அந்த விசுவாசத்தோடு அவள் செய்த. எப்பவுமே பாருங்க, faith is not passive. faith is always active. விசுவாசம் என்பது உங்களை உட்கார வச்சு சோம்பேறி ஆக்குறது இல்லை. ஹல்லேலூயா. ரியல் ஃபெய்த் இருக்கிறவங்களால சும்மா இருக்கவே முடியாது. ஆமென். ஹல்லேலூயா. நான் விசுவாசிக்கிறேன் வீட்டில் இல்லை. அந்த கூனி நடந்து ஆலயத்துக்கு வரா. கர்த்தர் மேலே, தெய்வத்தின் மேலே விசுவாசம் வைத்தவள். எப்பவுமே கிறிஸ்தவ விசுவாசம் என்பது ஆக்டிவ் ஃபெய்த். இட்ஸ் நாட் அ பாசிவ் ஃபெய்த். ஸோ தேவ சமூகத்தில் கர்த்தர் உங்ககிட்ட சொல்கிறது என்னென்னா, எஃபர்ட் போடுங்க. ஆப்ஸ்டக்கிளை பார்த்த உடனே உட்காராதீங்க. இதுதான் சிஸ்டர் ஒரே வழி, வேறு வழி உங்களுக்கு இல்லைன்னா நீங்கள் என்ன முயற்சி செய்தோ அந்த வழிக்குள்ளே போக, அந்த கதவை நீங்கள் திறக்க எப்படி முயற்சி பண்ணுவீங்க? ஹல்லேலூயா. ஆமாம், பலவந்தம் பண்ணுகிறவர்கள் அதை பிடித்து கொள்ளுகிறார்கள்னு வாசிக்கிறோம். இன்னைக்கு ஏன் கர்த்தருடைய ராஜ்யத்தை அநேகரால பிடிக்க முடியல? மெம்பர்ஸாக இருக்காங்களே தவிர சிட்டிசன்ஸாக நிறைய பேர் இல்லை. ஏன் அப்படின்னா, பலவந்தம் பண்ணுகிறவர்கள் இல்லை. பலவந்தம் பண்ணுறது இல்லை. சும்மா அப்படியே ரொம்ப கம்ஃபர்டபுளான ஒரு கிறிஸ்டியன் லைஃப் வந்து தே கேன் பி த மெம்பர்ஸ் ஆஃப் அ சர்ச். ஆமாம், ஆனால் ஆண்டவருக்கு சிட்டிசன்ஸ் தான் தேவை. அப்போ கர்த்தருடைய ராஜ்யம் பலவந்தம் பண்ணப்படுகிறது. ஏன்னா இயேசுப்பா பார்க்குறாரு, தன்னை சுற்றி பார்க்குறாரு. எத்தனை ஜனங்க, 5000 பேருக்கு சாப்பாடு போட்டிருக்காருன்னா, இந்த ஜனங்க எப்படி இயேசுக்கிட்ட வந்திருப்பாங்க பாருங்கள்.
ஆமேன். அவங்களுக்கு எவ்வளோ ஒப்ஸ்டக்கிள்ஸ் இருக்கும், எவ்வளோ பாடுகள் இருக்கும், குடும்ப பிரச்சனைகள் இருக்கும். இப்போ ஒரு ஊழியத்தை செய்கிறதோ இல்லை கர்த்தருக்காக வாழ்கிறதுக்கும் நிறைய சேலஞ்சஸ் இருக்குது. ஆமாம், இந்த மைக்கை நான் இப்போ பிடிக்கிறதுக்கு முன்னாடி மட்டும் நீங்கள் என்னை பார்த்துருந்தீங்கன்னா இன்றைக்கி கூட்டத்துக்கு வரத்துக்கு முன்னாடி அவ்வளோ ஆப்ஸ்டக்கிள்ஸ், அவ்வளோ பேரியர், அவ்வளோ சுச்சுவேஷன். ஆமாம், அப்படி இருந்துச்சு என் மனசு. ஆனால் இல்லை, நோ, ஐ கான்ட் கிவ் அப். நான் விட்டு முடியாது. பரலோக ராஜ்யம் தேவனுடைய வேலை. ஆமாம், இது மாதிரி ஒப்ஸ்டக்கிள் வந்தோன்னா உட்காரக்கூடாது. பலவந்தம் பண்ணுறவங்க தான் அதை பிடிச்சு கொள்ள முடியும். ஆமேன். இப்போ நீங்கள் இந்த பலவந்தம் பண்ணுகிற ஒரு சில பேரை நான் உங்களுக்கு புதிய ஏற்பாட்டில் காண்பிச்சேன். ஆனால் பழைய ஏற்பாட்டில் ஒரு மனுஷன் இருக்கிறார். ஆமேன். அந்த மனுஷனை பற்றி தப்பாக தான் எல்லோரும் சொல்லுவாங்க. ஆனால் எனக்கு அவர் ரொம்ப பிடிக்கும். அவருடைய கேரக்டர் எனக்கு ரொம்ப பிடிக்கும். அவருடைய ஆக்ஷன்ஸ் ரொம்ப பிடிக்கும். அவருடைய அந்த விஷயம் எனக்கு ரொம்ப பிடிக்கும். எடுத்து வாசிக்கலாம் நம்ம எல்லாரும். ஆதியாகமம் 25ஆம் அதிகாரம். ஆதியாகமம் 25ஆம் அதிகாரத்தில் நம்ம பார்க்குற ஒரு மனிதருடைய பெயர் தான் யாக்கோபு. யாக்கோபு குறித்து நீங்கள் பைபிளில் வாசிக்கும் பொழுது யாக்கோபு ஏசாவுக்குள்ளே நடந்த ஒரு சம்பவம், நமக்கு தெரிஞ்ச ஒரு சம்பவம் தான். ஆனால் அதுலேருந்து ஒரு சில வசனங்களை உங்களுக்கு முன்பாக நிறுத்த நான் விரும்புகிறேன். ஆதியாகமம் 25ஆம் அதிகாரம் 29வது வசனத்தை நம்ம வாசிக்க போகிறோம். We're going to read Genesis chapter 25 from verse 29. ஓகே. ஒரு நாள் ஏசா வெளியிலிருந்து களைத்து வந்தபோது யாக்கோபு கூழ் சமைத்து கொண்டிருந்தான். இப்போ அவர் களைத்து போய் வராரு யாக்கோபு. அப்பொழுது ஏசா யாக்கோபை நோக்கி, அந்த சிவப்பான கூழிலே நான் சாப்பிட கொஞ்சம் தா, இளைத்திருக்கிறேன் என்றான். இதனாலே அவனுக்கு ஏதோம் என்கிற பெயர் உண்டாயிற்று. அப்பொழுது யாக்கோபு, உன் சேஷ்ட புத்திர பாகத்தை இன்று எனக்கு விற்று போடு என்றான். ஹல்லேலூயா. ஃப்ரம் verse 29, 29 வாசிச்சுட்ருக்கோம். அவர் என்ன செய்கிறார்னா, இப்போ நேச்சுரலாக பார்த்தா, நல்லா பாருங்கள், நல்லா இந்த வித்தியாசத்தை நீங்கள் கவனிக்கணும். நேச்சுரலாக பார்த்தா இந்த சேஷ்டபுத்திர பாகம் அவருடையதா அல்ல, அது ஏசாவுடையது. இப்போ நேச்சுரலாக ஏசாவுடையது தான். ஆனால் யாக்கோபு அதுக்கான எஃபர்ட்டை, அதுக்கான ஃபோர்ஸை, அதுக்கான முயற்சியை அவர் என்ன பண்ணுறாரு, செய்கிறார். இந்த சேஷ்டபுத்திர பாகத்தை தன்னுடையதாய் ஆக்கி கொள்வதற்கு அவர் அப்படி முயற்சி செய்கிறார். என்னதை செய்கிறாரு, நான் உனக்கு இந்த கூழை தரேன், ஆனால் உனக்கு நீ அந்த சேஷ்டபுத்திர பாகத்தை எனக்கு தா. ஆமேன். அப்படி அவர் பலவந்தம் பண்ணுகிறார். இந்த இடத்துல பார்க்கும்போது என்ன, ஒரு கூழ் கேட்குறவங்களுக்கு ஒரு இரக்கம் இல்லாமல் கூழ் தானே கேட்குறான். நீ யோசிச்சு பாருங்க, கொடுக்க வேண்டியது தானே. வெரி ஒரு கம்பேஷனே இல்லாத ஒரு பர்சன் மாதிரி ஜேக்கப் தெரியலாம். ஆனால் ஜேக்கப் ஹேஸ் அ டார்கெட். அவருக்கு ஒரு இன்டென்ஷனாக, இது ஒன்றும் திடீர்னு அவருக்கு ஆசை வந்ததில்லை. இவர் மனசுலேயே வச்சுட்டு இருந்திருக்கார். மனசுலே இருக்குது, நமக்கு நேச்சுரலாக அது கிடைக்கல. அப்படி கிடைக்கல நான் ஓரமாக உட்கார மாட்டேன். வாய்ப்பு அவருக்கு கிடைச்ச உடனே அவர் அந்த சேஷ்ட புத்திர பாகத்தை கேட்குறார். பைபிள் சொல்கிறது, நானே சாக போகிறேன். என்ன ஒரு களைத்து தான் வந்திருக்கிறார். ஐ மீன் இஸ் ஜஸ்ட் டயர்ட். ஆமாம், நானே சாக போகிறேன், எனக்கு எதுக்குப்பா இது அப்படின்னு கொடுத்துட்டார். நீங்கள் பாருங்கள், அது தப்பே இல்லை. பிப்ளிக்கலி அது தப்பே இல்லை. அந்த இடத்துல நீங்கள் பாருங்கள், இப்போ காயின் ஆபேலை கொன்ற பொழுது காயினை காயின்கிட்ட கர்த்தர் பேசுகிறார். இந்த மாதிரி ஒரு வேளை தப்பு செய்திருந்தான்னா யாக்கோபை கர்த்தர் இது பண்ணியிருப்பா. இட்ஸ் ஓகே. அந்த பைபிள் கேரக்டர் பாருங்கள். ஜேக்கப் ஹேஸ் அ டார்கெட். எனக்கு அந்த சேஷ்டபுத்திரன் நேச்சுரலாக எனக்கு அது கிடைக்கல, ஆனால் ஐ எம் கோயிங் டு புட் எஃபர்ட் டு கெட் தட். எத்தனை பேருக்கு புரியுது நான் சொல்கிறது? ஆமேன். சில ப்ரிவிலேஜஸ் நமக்கு நேச்சுரலாக கிடைச்சிருக்காது. உங்களுக்கு ஒரு சிலருடைய பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு அது நேச்சுரலாக இருக்கும். சிலருக்கு சில குணங்கள் நேச்சுரலாக இருக்கும். அவங்க நேச்சுரலி வெரி காம் பர்சனாக இருப்பாங்க, நேச்சுரலி வெரி ஹம்பிள் பர்சனாக இருப்பாங்க. மேபி யூ ஆர் நாட் நேச்சுரலி லைக் தட், பட் புட் எஃபர்ட். ஹல்லேலூயா. ஆமேன். அவங்களுக்கு நேச்சுரலாக அவங்க குடும்பத்தில் அந்த பெனிஃபிட்ஸ் கிடைச்சிருக்கும். அதனால தான் நான் சொல்லுவேன், முதல் தலைமுறை கிறிஸ்தவர்கள், முதல் தலைமுறை ஊழியர்கள் ரொம்ப வயலண்ட்டாக இருக்கணும் கிங்டம் ஆஃப் காட்க்கு. முதல் தலைமுறையில் ஆவிக்குரியவர்களாக மாறி இருக்கீங்க அப்படின்னா ஒரு பாரம்பரியத்திலிருந்து, யூ ஹாவ் டு பி வயலண்ட். யூ கேனாட் ரிலாக்ஸ் பேக். நோ, யூ கான்ட் டூ தட். ஐ மீன் எப்பவுமே பாருங்கள், அந்த முதல் தலைமுறையில் இருக்கிறவங்க ரொம்ப வயலண்ட்டாக இருந்திருப்பாங்க. வெரி அக்ரெசிவ் பர்சனாக இருந்திருப்பாங்க. அவங்க ப்ரேயர்ஸ் ரொம்ப வயலண்ட்டாக இருந்திருக்கும். அவங்க பிரதிஷ்டைகள் ரொம்ப வயலண்ட்டாக இருந்திருக்கும். ஐ மீன் அவங்க ரொம்ப எஃபர்ட் எடுத்திருப்பாங்க. அவங்க ரொம்ப ஃபோர்ஸ் பண்ணியிருப்பாங்க. ஏன்னா அந்த ப்ரிவிலேஜ் அவங்களுக்கு நேச்சுரலாக கிடைக்கல. இயல்பாய் அவர்களுடைய தகப்பன் ஆசீர்வாதத்தை சுமந்து வந்தவர் அல்ல. இயல்பாய் அவருடைய தகப்பன் விக்கிரகங்களுக்கு பின் இருந்தவர்.
இயல்பாய் அவருடைய தகப்பன் குடிகாரனா இருந்திருப்பார். இயல்பாய் அவருடைய முற்பிதாக்கள் பாவத்தில் இருந்திருப்பாங்க. ஆனால் அப்படிப்பட்டவர்களுடைய பிள்ளைகள் ரட்சிக்கப்பட்டு வரும் பொழுது, இல்லை அப்படிப்பட்டவருடைய குடும்பத்திலிருந்து ஒருத்தங்க ஊழியத்துக்கு வரும் பொழுதோ எல்லாம் தானாக வரும்னு நம்ம வெயிட் பண்ண முடியாது. அப்படி தானாக ஒருத்தருக்கு வருதுன்னா அவங்க அப்பா அதில் முன்னாடி என்ன பண்ணியிருப்பார்? பலவந்தம் பண்ணியிருப்பார், வயலண்ட்டாக இருந்திருப்பார். அது அவருக்கு தானாக வந்திருக்கு. ஏசாவுக்கு நேச்சுரலாக அவர் எதுவுமே எஃபர்ட் எடுக்கலை. ஏசா முதல்ல வெளியே வந்ததுனால நேச்சுரலாக சேஷ்ட புத்திர பாகம் அவருக்கு போயிடுச்சு. ஆனால் இப்போ அவருக்கு கிடைச்ச அந்த நேச்சுரலான பெனிஃபிட்டு என் கைக்கு வரணும்னா நான் எஃபர்ட் எடுக்கணும். அல்லேலூயா. எனக்கு சுகம் வேணும்னா நான் எஃபர்ட் எடுக்கணும். வீட்டுக்குள்ளே நான் உட்காந்துருந்தா அது கிடைக்காது. என்னுடைய நான் சுமந்து கொண்டிருக்கிற இந்த திமிர்வாதக்காரன் சுகம் அடையணும்னா நான் தட்டோடுகளை எடுத்து வீட்டின் கூரைகளை பிரித்து அவனை கீழே இறக்கணும். When we don't take efforts and we expect God to do extraordinary miracle, அது நம்முடைய அறியாமை தானே. ஆமாம், பலவந்தம் பண்ணுகிறவர்கள் தான் அதை பிடித்து கொள்ள முடியும். கர்த்தருடைய ராஜ்யத்தை பிடித்து கொள்கிறவர்கள் பலவந்தம் பண்ணுகிறவர்கள். பலவந்தம். தாமார்னு ஒரு அம்மா இருக்காங்க. இந்த தாமாரை குறித்து உங்களுக்கு நல்லா தெரியும். இந்த தாமார் யார்? யூதாவுடைய மருமக. முதல் பிள்ளையை கொடுத்தாரு, அவனை கர்த்தர் அடித்தார். அடுத்து 2ஆம் பிள்ளையை கொடுக்குறாரு, அவன் செய்ததும் கர்த்தருக்கு பிடிக்கல. ஆனால் 3ஆம் பிள்ளையை கொடுக்க யூதாவுக்கு பயம். சரி நீ போ, நான் பிள்ளை வளர்ந்ததுக்கப்புறம் உனக்கு சொல்கிறேன். ஆனால் அவன் யூதாவுடைய இன்டென்ஷன் தான் 3ஆவது பிள்ளையும் கொடுக்கக்கூடாது. அவள் போய் உட்காந்துட்டு இல்லை. அடுத்து பாருங்கள், அது ஒருவேளை இந்த ஸ்டோரி இன்னும் இதெல்லாம் ஒரு ஸ்டோரியா, இது ஒரு மாதிரி இருக்குன்னு நீங்கள் யோசிக்கலாம். இல்லை, அவள் அப்படியே விதவையாக கைம்பெண்ணா உட்காந்துட்டு இல்லை. அவள் எஃபர்ட் எடுக்கிறா, அவள் மாறுகிறா, வேஷத்தை மாறுகிறா. யூதா வரும்பொழுது போய் உட்கார்றா. அல்லேலூயா. அவன்கிட்டருந்து கரெக்டாக எதை வாங்கணுமோ அதை வாங்குறா. ஏன்? என் வழியாகத்தான் யூதா கோத்திரத்திற்கு பிள்ளைகள் வர வேண்டும் அப்படின்றதுல ஷீ இஸ் டெஸ்பரேட். ஷீ இஸ் புட்டிங் எஃபர்ட் ஃபார் இட். எஃபர்ட் எடுக்கிறா. ஆமாம், எனக்கு உறவின் முறையானவன் போவாஸ் அப்படின்றதுனால சும்மா ரூத் வீட்டிலே உட்காந்துருந்தா போவாஸ்க்கு அது தெரிஞ்சிருக்காது. இல்லை, அவங்க மாமி சொல்கிறா, நீ எஃபர்ட் போடணும், நீ ஃபோர்ஸ் பண்ணும். போய் ஃபோர்ஸ் பண்ணி நீ போய் போவாசின் பாதத்தில் அவனை போய் நிர்பந்தமாக உட்காரு, நீ போய் உட்காரு. அப்படி போய் உட்காரும் பொழுது தான் போவாஸுக்கு தெரிஞ்சிச்சு. இல்லை, ஆமாம், இவளுக்கு நான் என்ன பண்ணலாம். எஸ், உங்களுக்கு எத்தனை பேருக்கு நான் சொல்ல வர அந்த விஷயம் புரியுது? ஆமென். டோன்ட் பி passively sitting, lazily sitting and telling எனக்கு இது ஒப்ஸ்டக்கிளாக இருக்குது, எங்கள் வீட்டில் இது எனக்கு பிரச்சனை, எனக்கு இது பிரச்சனை, என் குடும்பத்தில் இந்த பிரச்சனை, என் வீட்டில் இந்த போராட்டம். இல்லை, அதுக்காக இல்லை. கர்த்தர் சொல்கிறார் பலவந்தம் பண்ண வேண்டும். அப்படிப்பட்டவர்கள் தான் கர்த்தருடைய ராஜ்யத்தை பிடிக்க முடியும். சும்மா உட்காந்து வேடிக்கை பார்க்க முடியாது. எழும்புங்க. உங்கள் எமோஷன் ஒரு தடையாக இருக்கா, அதை உடைங்க. உங்கள் வியாதி ஒரு தடையாக இருக்கா, அந்த பேரியரை கிராஸ் பண்ணுங்கள். பைபிளில் எத்தனையோ தடைகள் இருந்தது கர்த்தருடைய ராஜ்யத்துக்கு வர. எல்லாருமே ஈஸியாக வரல. இட் வாஸ் நாட் ஈஸி டு ஃபாலோ ஜீசஸ். தே ஹேட் தேர் ஓன் ஆப்ஸ்டக்கிள்ஸ். அவங்களுடைய வாழ்க்கையில் நிறைய பேரியர்ஸ் இருந்துச்சு, நிறைய பிரச்சனைகள் இருந்தது. ஆனால் ஒவ்வொன்றையும் யார் கர்த்தருடைய ராஜ்யத்துக்குள்ளே வந்தானா அவைகள் எல்லாம் உடைத்து எஃபர்ட் போடுறாங்க. அப்படியே அடித்து பிடிச்சி உள்ளே வராங்க. ஏன்னா அவங்களுக்கு தெரியும் இது ஒன்று தான், இதற்குள்ளே வந்துட்டோன்னா இந்த கிங்டம் ஆஃப் காட்குள்ளே நீங்கள் வரணும்னு நான் ஏன் உங்களை இன்வைட் பண்ணுறேன். நீங்கள் ஏன் கர்த்தருடைய ராஜ்யத்தின் குடிமக்களாக மாறணும். நீங்கள் வெறும் ஒரு சர்ச் மெம்பராக இருக்கிற நான் விரும்பலை. நீங்கள் கர்த்தருடைய ராஜ்யத்தின் குடிமக்களாக நீங்கள் மாறணும்னு ஏன் நான் மனதார ஆசைப்படுறேன். இதை ஏன் சபைகளுக்கு பிரசங்கிக்கணும் அப்படின்ற ஒரு ஏக்கமும் தாகமும் வருதுன்னா அந்த குடிமக்களாய் அந்த கவர்மெண்ட்டுக்கு கீழே நீங்கள் வரும் பொழுது அந்த கவர்மெண்ட் கீழே உங்களுக்கு கவலையே கிடையாது. கர்த்தர் உங்களை அப்படி பார்த்துப்பார். இந்த ராஜா உங்களை பார்த்துப்பார். அல்லேலூயா. இந்த கவர்மெண்ட் கீழே இருக்கிறவங்க, நான் நிறைய தடவை இந்த எக்ஸாம்பிளை சொல்லியிருக்கேன். சாதாரண இந்த இம்மைக்குரிய கவர்மெண்ட் கீழே இருக்கிறவங்களையே அந்த கவர்மெண்ட் அவ்வளோ நல்லா பார்த்துக்குது. நம்ம ஜனங்களுக்கு அது தெரியல. வெறும் மெம்பர்ஸ் சர்ச்சில் நான் மெம்பர், இதில் சண்டை வேறு, இதில் பதவிகள் வேறு, இதெல்லாம் இல்லை. ஐ எம் a citizen of heaven. I am a citizen of the kingdom of God. நான் கர்த்தருடைய ராஜா. அவர் ராஜா. அவர் நீதி செய்வார். உங்களுக்கு யாராவது துரோகம் பண்ணால் அவர் நீதி செய்வார். அவர் நியாயாதிபதி. உங்களுக்கு தேவைன்னா அவர் ப்ரொவிஷன் கொடுப்பார். அதனால தான் கர்த்தருடைய வேதம் சொல்லுது, கர்த்தருடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியும் தேடுகிறவர்களுக்கு எல்லாம் கூட கொடுக்கப்படும் அப்படின்னு. நாளைய தினத்தில் நீ குறித்து கவலைப்படாத. உன்னுடைய தேவைகள் எல்லாம் நான் உங்களுக்கு அனுபவத்தில் சொல்கிறேன். ஐ எம் ஜஸ்ட் டெல்லிங் யூ வித் அவுட் ஆஃப் மை எக்ஸ்பீரியன்ஸ்.
அவுட் ஆஃப் மை எக்ஸ்பீரியன்ஸ். ஐ லேக் நத்திங் கர்த்தருடைய ராஜ்யத்துக்குள்ளே இருக்கிறதுனால. கர்த்தருடைய ராஜ்யத்துக்குள்ளே இருக்கிற ஒரு பெரிய விஷயம் என்னென்னா, அவர் சித்தம் மட்டும்தான் அந்த ஆட்சிக்குள்ளே நடக்கும். அவர் சித்தம் மட்டும்தான். இந்த கிங்டம் வில், கர்த்தருடைய சித்தத்தை செய்கிறவங்க தான் அந்த கரெக்டான குடிமக்கள். அந்த காட்ஸ் வில்லை மட்டும் நீங்கள் நிறைவேற்றிக்கிட்டே வந்தீங்கன்னா உங்களுக்கு எல்லாமே உங்களை ஃபாலோ பண்ணும், உங்கள் தேவைகள் எல்லாமே சந்திக்கப்படும். நீங்கள் அதை சேஸ் பண்ணி உங்கள் லைஃப்பை நீங்கள் வீணடிக்கக்கூடாது. இன்றைக்கி நமக்கு ஒரு தேவை இருக்குன்னா நாளைக்கு இன்னொரு தேவை வரும். வாழ்க்கை ஃபுல்லாக தேவைகள் இருக்குது, வாழ்க்கை ஃபுல்லாக போராட்டங்கள் இருக்குது, வாழ்க்கை ஃபுல்லாக எதிர்மறையானவர்கள் வருவார்கள். எல்லாரும் நம்மளை கொண்டாட மாட்டாங்க. ஒருத்தர் நம்மளை ஒரு கூட்டம் நம்மளை கொண்டாடுதுன்னா மறு கூட்டம் நம்மளை நிந்திக்கும். இந்த உலகத்திலேயே எல்லாராலும் நேசிக்கப்பட்ட ஒரு நபர் இந்த உலகத்தில் யாருமே கிடையாது. இயேசு கூட இந்த உலகத்தில் வாழும்போது he was not loved by everyone. So don't get upset about it. அதெல்லாம் பார்த்துட்டு ஜெபிக்காமல் இருக்கிறது, அதெல்லாம் பார்த்துட்டு இப்போ பாருங்கள், ஒரு சர்ச்சுக்கு வர்றதுக்கு கூட ஜனங்க they are not forcing themselves. ஒரு சின்ன விஷயம் வந்தோன்னா ஓகே அப்படின்னு ரிலாக்ஸ் ஆகுறாங்க. ஃபோர்ஸ் பண்ணணும். இன்றைக்கும் சபைகளுக்கு சண்டே சர்வீஸ்க்கு வாங்கன்னு கூப்பிடுற அளவுக்கு இன்றைக்கு கிறிஸ்தவர்கள் இருக்கிறார்கள். சண்டே சர்வீஸ்க்கு வாங்க, மிஸ் பண்ணாதீங்கன்னு உட்காந்து பாஸ்டர்ஸ் பேசணுமா? அதை குறிச்செல்லாம் பேசணுமா? அதெல்லாம் ஒரு பேசிக்கான விஷயம் இல்லையா? எவ்வளோ அடிப்படையான விஷயத்தை குறித்து இன்றைக்கு பிரசங்கிக்க வேண்டியதாக இருக்கிறது. ஏன் கிங்டம் மென்டாலிட்டியே இல்லை. இன்றைக்கி நான் ஏன் உங்ககிட்ட இதை சொல்லிகிட்ருக்கேன்னா, இதோடைய பெனிஃபிட்ஸ் ரொம்ப அதிகம். த கிங்டம் ஆஃப் காட், அந்த கர்த்தருடைய ராஜ்யத்தை நீங்கள் பலவந்தம் பண்ணுறவர்கள் தான் அதை பிடித்து கொள்ள முடியும். பலவந்தம் பண்ணணும், நீங்கள் ஃபோர்ஸ் பண்ணி அதற்குள்ளே நீங்கள் நுழையணும். அதனால தான் வசனம், அந்த வாசல் எப்படி இருக்குமா? இடுக்கமாக இருக்கும். ஆமாம், விசாலமான வாசல்லாம் ஈஸியாக போயிடலாம். வசனம் இடுக்கமான வாசல்லாம் எப்படி வருவாங்க? இவ்வளோ பேர் நுழையணும், எப்படி வருவாங்க? இடுக்கமான வாசலுக்குள்ளே. ஆமாம், பலவந்தம் பண்ணி தான் வரணும். இப்போ இடுக்கமான வாசலுக்குள்ளே நீங்கள் நுழையணும்னா நீங்கள் அதுக்கு எஃபர்ட் எடுக்கணும். நீங்கள் அதுக்காக யூ ஹாவ் டு ப்ரெஸ் ஹார்ட், யூ ஹாவ் டு புட் யுவர் எஃபர்ட்ஸ், யுவர் ஸ்ட்ரென்த் டு கம் இன்சைட் தட். எல்லாமே தானாக வரும்னு எதிர்பார்க்குற நிலைமைகள் இருந்து நீங்கள் உங்களை நான் தட்டி தூக்கி எடுத்து விரும்புகிறேன். ப்ளீஸ் everything will not come automatically to you. You have to take some effort. சில கல்ச்சுரல் பேரியரை உடைங்க, சில ரிலீஜியஸ் பேரியரை உடைங்க, அதை உடைங்க இயேசுவின் நாமத்தில். சில கல்ச்சுரல் ஆக்டிவிட்டீஸே ஒரு கர்த்தருடைய ராஜ்யத்தில் நீங்கள் இல்லாததுக்கு அதெல்லாம் அந்த கல்ச்சுரல் ஆக்டிவிட்டி டார்க்னஸோடு சம்மந்தப்பட்டது. அதான் கொலோசியர் 1 நம்ம வாசிக்கிறோம். உங்களுக்கு நான் அது பிரசங்கிச்சிருக்கிறேன். இருளின் அதிகாரத்தினின்று நம்மை விடுதலையாக்கி அன்பின் குமாரனுடைய ராஜ்யத்திற்கு உட்படுத்தின தேவன். நான் அதை இப்போ கூட அந்த செர்மனில் சொன்னேன். இப்போ என்னோடய சிஸ்டர் தான் அது எனக்கு பேசும்போது சொன்னேன். அயர்லாண்டில் அவர் இருக்கா. இப்போ அயர்லாந்து ஒவ்வொரு கண்ட்ரியில் ஒவ்வொரு மாதிரி. இப்போ அயர்லாண்டில் இருக்கிறா அப்படின்னா அவளுக்கு அங்கே சிட்டிசன் ஆகணும் அப்படின்னா இந்திய சிட்டிசன்ஷிப்பை அவர் ரத்து செய்யணும். only when she cancelled the citizenship of India, she can become a citizen of Ireland. இந்த dual citizenship அயர்லாந்து கண்ட்ரி அக்செப்ட் பண்ணாது. அப்படி தான் கர்த்தருடைய ராஜ்யத்தில் நீங்கள் 2 பக்கம் இருக்க முடியாது. கர்த்தருடைய ராஜ்யத்துக்குள்ளே வந்தீங்கன்னா அவர் ஆட்சி தான். உம்முடைய ராஜ்யம் வருவதாக, உம்முடைய சித்தம் நிறைவேறுவதா, அதுதான் அந்த 2 லைன்ஸ் தான். இஃப் யூ கம் டு தி கிங்டம் ஆஃப் காட், அவர் சொல்கிறதான் செய்யணும். ராஜா என்ன சொல்கிறாரோ அது கீழ்ப்படியணும். அப்படி அந்த ஆட்சிக்கு உட்பட்டு ராஜாவுக்கு கீழ்ப்பட்டு இருக்கிற ஒருவருக்கு ராஜா எல்லாவற்றையும் செய்து முடிப்பார், எல்லாமே செய்வார். he will do everything for you. உங்கள் பிள்ளைகளுக்கு அவர் பார்த்துப்பார். உங்கள் பிள்ளைகளை அவர் வளர்ப்பார். உங்கள் தலைமுறை அவர் வளர்ப்பார். உங்களோடு அவர் இருப்பார். எத்தனை பேர் ஆமென்னு சொல்கிறீங்க? நிச்சயம் கர்த்தர் உங்களை நடத்துவார், உங்களுக்காக வழக்காடுவார், உங்களுக்காக யுத்தம் பண்ணுவார், எல்லாவற்றையும் அவர் செய்வார். ஆனால் யூ ஹாவ் டு கம் இன் டு தி கிங்டம். அந்த ராஜ்யத்துக்கு வர்றதுக்கு யூ ஹாவ் டு பி வைலண்ட் விமனாக இருங்க. ஹல்லேலூயா. அது ஒரு நெகட்டிவாக இருந்தால் கூட நான் அந்த வார்த்தை எனக்கு ரொம்ப பிடிச்சிச்சு. நான் இது படித்ததுலேருந்து நான் ஆண்டுகிட்ட கேட்டிருக்கேன், எனக்கு அந்த மாதிரி ஒரு வைலண்ட் ஆட்டிடியூட் கொடுங்கப்பா. ஏன்னா நம்ம பெண்கள் ரொம்ப ஒரு பிரச்சனை வந்தோன்னே, சிஸ்டர் இப்படி ஆயிடுச்சு சிஸ்டர், நான் என்ன சிஸ்டர் பண்ணுறது, விட்டுட்டேன் சிஸ்டர், வந்துட்டேன் சிஸ்டர், கிளம்பிட்டேன் சிஸ்டர் அப்படி சொல்லுவாங்க. என்ன சிஸ்டர், பலவந்தம் பண்ணுங்க. அவங்க சொன்னதுக்காக உட்காந்துடலாமா? அவங்க சொன்னாங்க சிஸ்டர் இப்படி ஆயிடுச்சு. நோ,
பைபிளில் பெண்கள் பாருங்கள், நான் காண்பிச்ச எக்ஸாம்பிள்ஸ்லேயே எப்படி பெண்கள் பலவந்தம் பண்ணி பெற்றிருக்கிறாங்க. அந்த ஆண்டவர் சொல்கிறாரு, இல்லை நான் எப்படி பிள்ளைகளுடைய அப்பத்தை எடுத்து நான் எப்படி ஆட்டுக்குட்டிகளுக்கு நான் எப்படி நாய்க்குட்டிக்கு போடட்டும் அப்படின்னா, என்ன நம்மள நாய்க்குட்டின்னு சொல்லிட்டாரேன்ட்டு அந்த அம்மா கோச்சிட்டு போகாமல் பலவந்தம் பண்ணுது. என்ன சொல்லுது? இல்லை, மேஜையிலிருந்து வருகிற துணிக்கைகளை நாய்க்குட்டிகள் தின்னுமேன்ற அந்த பலவந்தம் பண்ண உடனே ஏசப்பாவுடைய இருதயம் அசைக்கப்படுது. பாருங்க, எத்தனை விமென்ஸ் பைபிளில் கர்த்தருடைய ராஜ்யத்தில் ரட்சிப்பை பெற்றவர்கள், சுகத்தை பெற்றவர்கள், நன்மைகளை பெற்றவர்கள் யாருன்னா பலவந்தம் பண்ணவங்க. யூ ஹேவ் டு பி வைலண்ட் when it comes to the kingdom of God. அந்த வைலண்ட் ஆட்டிடியூட் உங்களுக்கு இருக்கணும். அப்போ தான் மனுஷங்க உங்களை வந்து டைவெர்ட் பண்ணவே முடியாது. இந்த விமென்ஸ் கிட்ட நான் பார்க்குறது என்ன தெரியுமா, எமோஷ்னலாக உங்ககிட்ட பேசினா நீங்கள் உடனே அதுக்கு ஆமாம் அப்படின்னு போயிடுறீங்க. வைலண்ட்டாக இருங்க சிஸ்டர். கிங்டம் ஆஃப் காட்னா கர்த்தருடைய சித்தம் தான். இப்போ இந்த வீடு யார்? குடும்பத்தில் பிள்ளைகளுக்கு சொல்லணும், அல்லேலூயா, நம்ம வீடு கர்த்தருடைய ஆட்சி தான். அவர் சித்தம் என்னமோ அதான்ப்பா அவன் வாழ்க்கையில் நடக்கும். ஆமென். அவர் சித்தம் என்னமோ அது நடக்கும். அவர் சித்தோன்ற அந்த ஆமாம், அது ஒரு அழகு. அவர் சித்தோன்றது அவ்வளோ அழகு. தேங்க்யூ ஜீசஸ். தேங்க்யூ அப்பா. தேங்க்யூ தேங்க்யூ அப்பா. தேங்க்யூ அப்பா. ஹல்லேலூயா. ஸோ இன்றைக்கி நம்ம தெரிந்து கொள்ள வேண்டிய ஒரு முக்கியமான விஷயம், நம்ம பலவந்தம் பண்ணுகிறவர்களாக மாற வேண்டும். பிரச்சனைகளை கண்டு நம்ம சோர்ந்து போகக்கூடாது. ஆமாம், நீங்கள் பலவந்தம் பண்ணுங்கள், ஃபோர்ஸ் பண்ணுங்கள். ஹல்லேலூயா. நீங்கள் படுக்கையில் கிடந்தா கூட படுத்துட்டு அப்படியே சும்மா இருக்கக்கூடாது. படுத்துகிட்டே அந்நிய பாஷை பேசுங்க, படுத்துகிட்டே ஜெபம் பண்ணுங்கள். கைகளை உயர்த்த முடியும்னா கைகளை உயர்த்துங்க. ஹல்லேலூயா. நீங்கள் நிச்சயமாக பலவந்தம் பண்ணணும். ஃபோர்ஸ் பண்ணுங்கள். ஃபோர்ஸ் யுவர் செல்ஃப். புட் எஃபர்ட்ஸ். பலத்தை பிரயோகித்து தேவனுடைய ராஜ்யத்துக்குள்ளே போகிற ஒரு பெண்களாக அதை நீங்கள் பெற்றுக்கொள்கிறவர்களாக இருக்கணும். ஆமேன். எனக்கு இதை பற்றி சொல்வதற்கு நிறைய நமக்கு டைம் கொஞ்சம் கன்ஸ்ட்ரெயினாக இருக்கிறதுனால நான் இதை உங்களுக்கு ஒரு இன்ட்ரடக்ஷன் மாதிரி கொடுக்குறேன். கிங்டம் ஆஃப் காட் பற்றி தியானிங்க, கர்த்தருடைய ராஜ்யத்தை குறித்து தியானிங்க, அந்த ராஜ்யத்தில் இருக்கிறவர்களுடைய பெனிஃபிட்ஸ் பற்றி தியானிங்க, அதில் இருக்க ரூல்ஸை தியானிங்க, அதில் இருக்கிற ரெகுலேஷன்ஸ் ஆண்டவர் என்ன சொல்கிறாரு அப்படின்றத நீங்கள் தியானிங்க. அப்படி கர்த்தருடைய ராஜ்யத்தை குறித்த சிந்தை உங்களுக்குள்ளே வரும்போது, அது உங்களுக்குள்ளே வரும்போது, அந்த மென்டாலிட்டி, அந்த ஆட்டிடியூட் உங்களுக்குள்ளே வரும்போது, ஐயோ என்னால் ஒன்றும் செய்ய முடியாது, நம்ம சொல்லுவோம்ல, நம்ம ஒன்றுமே செய்ய முடியாது. நீங்கள் பாருங்கள், ஒரு கவர்மெண்ட் இருக்குன்னா அது சொல்கிறத நம்ம எப்படி கேட்குறோம்ல, இது அந்த மாதிரி ஆண்டவர் சொல்கிறத, அது கஷ்டமாக இருந்தால் கூட, அந்த சூழல் உங்களுக்கு கடினமாக இருந்தால் கூட, நீங்கள் தேவ சித்தத்தை நிறைவேற்றும் போது நீங்கள் கர்த்தருடைய ராஜ்யத்துக்கு கீழே இருக்கிறீங்க. ஆமென். கிங்டம் ஆஃப் காட் கீழே இருக்கிறவங்களால தான் காட்ஸ் வில்லை நிறைவேற்ற முடியும். அப்படி நிறைவேற்றக்கூடிய வாழ்க்கையில் கர்த்தர் நன்மையான ஈவுகளை தருவார். ஆமென். ஸோ சோர்ந்து போகாதீங்க, கவலைப்படாதீங்க. ஆண்டவர் எல்லாவற்றையும் பார்த்து கொள்ளுவார். உங்கள் அப்பா தான் ராஜா. அந்த மனசு உங்களுக்கு எப்பவுமே இருக்கணும். ஆல்வேஸ் திங்க் தட் ஹீ இஸ் எ கிங். அவர் எனக்கு மேலே இருக்கிறாரு. ஒருவேளை மாம்சத்தின்படி பார்த்தாலும் ஆவிக்குரிய பிரகாரமாக அவருடைய ஆட்சி நடந்து கொண்டிருக்கிறது. உங்கள் வீட்டில் அவருடைய கிங்டம் தான் இருக்கணும். உங்கள் வீட்டில் அவருடைய சித்தம் தான் நடக்கணும். உங்கள் வாழ்க்கையில் அவருடைய சித்தம் தான் நடக்கணும். நீங்கள் தேவ சமூகத்தில் அதை அர்ப்பணித்து ஜெபிங்க. ஃபோர்ஸ் பண்ணுங்கள். தயவு செஞ்சு டோன்ட் கெட் ரிலாக்ஸ்ட். டோன்ட் சிட் பேக் அண்ட் வாட்ச். அப்படி பண்ணாதீங்க. தேவ சமூகத்தில் எழும்புங்க. ஆண்டவர் உங்களுக்கு அந்த பலனை தருவார். எத்தனை பேர் நம்புறீங்க? தேவ பலத்தினால் நீங்கள் இடை கட்டப்படுவீர்கள். அதை எஃபர்ட் போட்டு நான் உங்களுக்கு சொல்கிற மாதிரி இது ஒன்று தான் வழின்ற அந்த மென்டாலிட்டி உங்களுக்கு வரும் பொழுது நிச்சயமாக யூ வில் டேக் எஃபர்ட்ஸ். ஸோ ரைஸ் அப். ப்ளீஸ் டோன்ட் பி வெரி பேசிவ். நம்ம ஆக்டிவாக ஆண்டவருடைய சமூகத்தில் நீங்கள் பேச ஆரம்பிக்கணும். ஆண்டவர்கிட்ட கேட்க ஆரம்பிக்கணும். ஆண்டவர்கிட்ட கேளுங்க. பேச்சிலே அல்ல, தேவனுடைய ராஜ்யம் பலத்திலே உள்ளது. ஆமென். பலத்திலே உள்ளது. பைபிள் சொல்லுது பலத்தில் இருக்குப்பா. அவன் பேசி கர்த்தருடைய ராஜ்யத்துக்கு போக முடியாது. எஃபர்ட்ஸ் போடணும். இட்ஸ் நாட் பை வேர்ட்ஸ். ஆமாம், நான் சும்மா நான் இருக்கேன், நான் ஆண்டோடைய பிள்ளை, நான் ஆண்டோ அப்படின்னு சொல்கிறதுனால மட்டும் இல்லைப்பா. எஃபர்ட் போடணும். யூ ஹாவ் டு யூஸ் யுவர் ஸ்ட்ரென்த். யூ ஹாவ் டு யூஸ் பண்ணுங்கள். எஃபர்ட்ஸ் போட்டு இப்போ நான் அப்படி நடக்குது, ஃபேமிலியில் இப்படி நடக்குது அப்படின்னா நீங்கள் அதை உட்காந்து அப்படியே பார்த்துட்டு இருக்க வேண்டிய அவசியம் இல்லை. எழும்பி தேவ சமூகத்தில் முழங்கால் படிட்டு ஜெபிக்க ஆரம்பிங்க. ஃபோர்ஸ் பண்ணுங்கள். ஆண்டோடத்தில் கேளுங்க. யாக்கோபை போல போராடுங்க.
அல்ல, இந்த மேன் ரொம்ப வைலண்ட், யாக்கோபு ரொம்ப வைலண்ட்டான பர்சனாக இருக்கார்ல. ஈசா ஆமாம், அவர்கிட்டயும் வைலண்ட்டாக இருக்கார், ஆண்டர்கிட்டயும் வைலண்ட்டாக இருக்கார். எனக்கு வேணும்னா வேணும், ஆமீன். பலவந்தம் பண்ணுறார். இல்லை, நீர் என்னை ஆசீர்வதித்தாலொழிய நான் விடுவதில்லை, பலவந்தம் பண்ணுறார். ஆமீன். சும்மா நம்மளை அனுப்பிட்டார் நம்ம மாமனார்னு அந்த பொண்ணு அங்கே சும்மா போய் உட்காரல. இல்லை, அவள் பலவந்தம் பண்ணுறா. அப்படி அவள் பலவந்தம் பண்ணுறதுனால தான் மத்தேயு 1ஆம் அதிகாரத்தில் அவள் பேரை கர்த்தர் ரெக்கார்ட் பண்ணுறார். ஹல்லேலூயா, ஆமென். கர்த்தர் நல்லவர். ஜீசஸ் ஜீசஸ். ஹல்லேலூயா. ஐம் ஸோ சாரி வாட் இஸ் ஹேப்பனிங் டு மை நெட்ஒர்க். எனக்கு தெரில, எப்போவுமே இந்த நெட்ஒர்க்கில் தான் ஒர்க் பண்ணுவோம். ஆனால் இப்போ அது எப்படி ஒர்க் ஆகுது, என்ன பிரச்சனைன்னு எனக்கு தெரில. லெட்ஸ் see. ஓகே, கர்த்தர் நல்லவர். அண்ட் தென் இப்போ நம்ம ஜெபிக்க போகிறோம். எத்தனை பேர் ரெடியாக இருக்கீங்க? ஆமென். கர்த்தருடைய ராஜ்யத்தை குறித்த அறிவையும் கர்த்தருடைய ராஜ்யத்தை குறித்த ஏக்கமும் உங்களுக்குள்ளே உண்டாகணும்னு நான் விரும்புகிறேன். ஆமென். ஆண்டருடைய ராஜ்யம், கர்த்தருடைய ராஜ்யம் உங்கள் நடுவில் இருக்கிறது. ஹல்லேலூயா. ஸோ கண்களை மூடி தேவ சமூகத்தில் கைகளை உயர்த்தி சொல்லுங்கள், நான் ஒரு வைலண்ட்டான, அது ஸ்பர்ஜன் இப்படி சொல்கிறாரு, தட்ஸ் அ ஹோலி வைலண்ட் அப்படின்றார். ஹல்லேலூயா. இட்ஸ் அ ஹோலி வைலண்ட்டா. ஆமீன். ஆமாம், அந்த பலவந்தம் வந்து ஒரு பரிசுத்த பலவந்தம். ஆமீன். ஹோலி வைலண்ட்டாக என்னை மாற்றுங்கப்பா. கேளுங்க, தேவ சமூகத்தில் ஒரு தடையை பார்த்த உடனே நான் உட்காந்துடக்கூடாது, ஒரு பிரச்சனை வந்த உடனே நான் உட்காந்துடக்கூடாது. அடுத்து அந்த பிரச்சனை முடிஞ்சால் தான் எழும்ப ஆரம்பிக்கிறோம். அப்படி அல்ல, அதை நான் பார்க்கும் பொழுது ஐ ஹாவ் டு பிகேம் அ பர்சன், அ ஸ்ட்ராங் ஒன். அந்த ஸ்ட்ராங் ஹோல்ஸை முந்தி தள்ளி அவைகளை முறியடித்து, ஆமாம், அவைகளை கீழே கொண்டு வந்து ரீகா பா ஷீத ராமா மாஷி கதரபா அந்த பரலோக ராஜ்யத்தை பிடித்து கொள்ள கர்த்தர் எங்களுக்கு உதவி செய்யும். பலவந்தம் பண்ணி அதை பிடித்து கொள்ள உதவி செஞ்ச யாக்கோபை போல, தாமாரை போல, ரீகா பா ஷீத ராத ரபா ஷீத ரபா திரை பலா திரபா ஈரிகபா. ஜனக்கூட்டங்கள் இருந்தார்கள் என்று திரும்பி போகவில்லை, ஜனங்கள் நறுக்கிறார்கள் என்று அவ திரும்பி போகவில்லை. ஜனக்கூட்டத்தின் நடுவிலே ரீகபா அவ பலவந்தம் பண்ணி போய் இயேசுவினுடைய வஸ்திரத்தை தொட்டவளுக்கு சுகம் உண்டானது. பலவந்தம் பண்ணி இயேசுவுக்கு முன்பாக இறக்கினவருடைய வாழ்க்கையில் அற்புதம் நடந்தது. நீ கபாஷி கதராய் செபாதுரி. கர்த்தருடைய ஆலயத்திற்கு போக முடியல. இங்க ஒரு சில பேர் அப்படி இருக்கிறீங்க. ரீகபாஷி யூ ஹேவ் லாட்ஸ் ஆஃப் ரீசன். பலவந்தம் பண்றீங்களா? கர்த்தருடைய சமூகத்துக்கு ஓடுவதற்கு பலவந்தம் பண்றீங்களா? தேவனுடைய சபைக்கு போகாமல் எத்தனை காரணங்கள் நீங்கள் சொன்னாலும் இன்னைக்கு இயேசு கேட்கிறார், பலவந்தம் பண்ணுகிறவர்கள் தான் பரலோக ராஜ்யத்தை பிடித்து கொள்ள முடியும். ரீகபா ஷீகத ரபௌத ரபா. காரணங்களை சொல்லிக்கொண்டு, சாக்குகளை சொல்லிக்கொண்டு, என்னால் இது முடியல அது முடியல, இது முதல் அப்படிப்பட்ட ஆட்டிடியூட கர்த்தர் மாற்றட்டும் இயேசுவின் நாமத்தில். இந்த நாளில் ரிவைவல் மென்ஸ் ஃபெல்லோஷிப் கலந்து கொண்ட ஒவ்வொரும் பரலோக ராஜ்யத்தை பிடித்து கொள்ளுகிறவர்களாக, பலவந்தம் பண்ணுகிறவர்களாக மாறுவார்களாக. நீமா ஷீக தருதிர பசி தரபா. போராளிகளாய் மாறுவார்களாக. Let them become an army in the name of Jesus. Let them become more violent in the name of Jesus. Arigiri se haruba lushi kiranno riba sekaba ilofelo sekaba baba shigadaraba. நீ போராடு என்று தீமோத்தேயுவினிடத்தில் பவுல் சொன்னாரே, இது ஒரு நல்ல போராட்டம். நீ போராடு தீமோத்தேயுவே, நீ போராடு, fight it, fight back. ரீகபா கசீக தராபா. உனக்கு தடைகள் உண்டு, உன் வயசு ஒரு தடையா இருக்கலாம். ரீகபா ஷேகசி ஷேகபது ருபிதரா ஹத்துரிபா. நீ வாலிபன் என்று ஒரு சிலர் உன்னை அசட்டை பண்ணலாம், ஆனா நீ பலவந்தம் பண்ணு, நீ போராடு. இன்றைக்கு கர்த்தர் உங்கள் இருதயத்தோடு பேசுகிறார். நீ கபாபாஷி, நீ குள்ளனாய் இருப்பது ஒரு தடையா இருக்கலாம். ரீகபா தசிபத ரபலபா ஷீகபா. ப்ளீடிங், உன்னுடைய வியாதி உங்களுக்கு ஒரு தடையா இருக்கலாம். உங்க கல்ச்சர் உங்களுக்கு ஒரு தடையா இருக்கலாம். உங்க கண்ட்ரி உங்களுக்கு ஒரு தடையா இருக்கலாம். உங்க ரீஜன், ஒரு டெரிட்டரி உங்களுக்கு ஒரு தடையா இருக்கலாம். ரீகபா ஷீகதரா பௌசிதரபா. நான் அங்கிருந்தா செஞ்சிருப்பேன், நான் இவங்களுக்கு பிறந்தா செஞ்சிருப்பேன், நான் அந்த வீட்டில் இருந்தா செஞ்சிருப்பேன். எல்லா தடைகளையும் இயேசுவின் நாமத்தில் முறியடித்து நீமா ஷீகபாதரா எவ்ரி ஸ்ட்ராங்ஹோல்ட்ஸ் நீமா ஷீதரமா சேகபா லஹல ஹல ஷீலா பஹலு தெரபா முறியடித்து பலவந்தம் பண்ணுகிறவர்கள் அதை பிடித்துக் கொள்வார்கள். அப்பா, give us power, Lord. ஷிபாத்தா சேதரமா. கேளுங்க ஆண்டவரிடத்தில். ரிலோ ஷிராதரோ செபாத்தோயனமா.
எங்களுக்கு அந்த கிருபையை தாங்கப்பா. தடைகளை தாண்ட கர்த்தர் முறியடிக்க, முட்டி தள்ள, உந்தி தள்ள, பலவந்தம் பண்ண எங்களுக்கு உதவி செய்யுங்க ஆண்டவரே. அதுவா வரும், தானா நடக்கும் என்று காத்திருக்கிற நிலை மாறி ரீலா ஷீ கதுரே பாபா எலும்பி பலவந்தம் பண்ண எனக்கு உதவி செய்யும் ஆண்டவரே, உதவி செய்யும். என் பிள்ளை தானாக மாறுவான், என் கணவர் தானாக மாறுவார், இதெல்லாம் எங்களுக்கு தானாக நடக்கும் இல்லை. நீ ஆமா ஷீரா பாபா மாமா குடும்பத்தில் முதல் ரட்சிக்கப்பட்டவர்கள், முதல் ஊழியத்துக்கு வந்திருக்கிறவங்க, ஒரியாபா ஷீகதரபால முதல்ல ஆவிக்குரிய அனுபவங்களுக்குள்ளே கொண்டு வரப்பட்டவர்கள் எல்லாம் கைகளை உயர்த்தி ஆண்டோடத்தில் கேளுங்க. நீங்கள் உட்கார்ந்துருந்தா வராது, நீங்கள் தான் பலவந்தம் பண்ணணும். உங்களுக்கு முன்னாடி நிறைய தடைகள் இருக்கிறது, இதெல்லாம் நீங்கள் முட்டி தள்ளணும். ரீக ஷீகதரமா சீகதர தானாக நடக்காது. அவர்களுக்கு நடந்த மாதிரி நமக்கு நடக்காது. அவர்களுக்கு யாரோ முன்னாடி போய் பலவந்தம் பண்ணி திறந்து வச்சிருக்கிறாங்க, அதனால அவங்க தலைமுறைகள் ஈஸியாக உள்ள போகலாம். ஆனால் நீங்கள் இன்னைக்கு பலவந்தம் பண்ணல, உங்க தலைமுறை நுழைய முடியாது. நீங்க இன்றைக்கு எழும்பி பலவந்தம் பண்ணலனா ரீகபா ஷீதரமா சீகதரபௌலி ஷிகா it will not come to you easily. ஓ ஷீதரமா சீகபா சில 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 வயலண்ட் டிசிஷன்ஸ் எடுங்க, சில வயலண்ட் ஆக்ஷனை பண்ணுங்க. மாரோஹா ஃபுஷே கதருபாலா ரீகபோ சேஃபோலோ தீசா பாத்துரேபா. அது மனிதருடைய பார்வைக்கு ரொம்ப வயலண்ட்டாக இருக்கலாம், தட்ஸ் ஓகே. மனிதர்கள் என்ன நினைக்கிறார்கள் என்பது எனக்கு முக்கியம் இல்லை. நான் கர்த்தருடைய ராஜ்யத்தை பிடிக்கணும். என்னை பார்த்து சிரிப்பாங்களா? நான் இப்படி ஓடி போய் அந்த பஸ்ஸில் நெருங்கி ஏறினா என்னை பார்த்து சிரிப்பாங்களா? ஐ டோன்ட் கேர் அபவுட் வாட் பீப்புள் ஸ்பீக் அபவுட் மீ. நான் பலவந்தம் பண்ணணும். இந்த பஸ்ஸை நான் மிஸ் பண்ணா நான் போய் சேர முடியாது. கர்த்தருடைய ராஜ்யத்தை நான் மிஸ் பண்ணா பரலோகத்துக்கு போக முடியாது. ரீகபா இந்த பூமியில் அவருடைய ராஜ்யத்துக்குள் இல்லாதவர்கள் பரலோக ராஜ்யத்திற்கு வர முடியாது. ரீகபா சீகதுரி ரபா சீகதரபா. மனிதர்கள் என்னை பார்த்து சிரிப்பார்கள், என்னுடைய கொலீக்ஸ் என்னை பார்த்து பேசுவாங்க, என் உறவினர் என்னை தப்பா நினைப்பாங்க. ரீக ஃபஷ் அதெல்லாம் உடைத்து எழும்பி ஓட உதவி செய்யும். உதவி செய்யும், கிருபை தாரும். இந்த சத்தியம் அநேகருடைய கட்டுக்களை விடுதலையாக்கட்டும். விழுந்து கிடந்தவர்களை இந்த சத்தியம் தூக்கி நிறுத்தட்டும். உங்க ஜீவனுள்ள வார்த்தைகள் உங்கள் பிள்ளைகளை உயிர்ப்பிக்கட்டும். Let them become violent, a holy violent in the name of Jesus. இயேசுவின் நாமத்தில் பலவந்தம் பண்ணுகிறவர்களாய், பரலோக ராஜ்யத்தை பிடித்துக் கொள்ளுகிறவர்களாய், தங்களுடைய தலைமுறையை பரலோக ராஜ்யத்துக்கு உட்படுத்துகிறவர்களாய் இந்த பெண்கள் மாறுவார்களாக. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம், எங்களை தாழ்த்துகிறோம். பரலோக ராஜ்யத்தை குறித்த சிந்தை, பலவந்தம் பண்ணுகிற அந்த பலன் எங்களுக்கு கர்த்தர் நீர் அருளுவீராக. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில்